धर्मराज की सजा। செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3319 தர்மராஜனுடைய தண்டனைகள். यहाँ तो इसे अन्याय की दुनिया में न्याय नहीं मिलेगा. இங்கு இந்த அநியாயத்தின் உலகத்தில் நியாயம் கிடைக்காது. परंतु धर्मराज के कोर्ट में कोई बच नहीं सकता. ஆனால் தர்மராஜனுடைய கோர்ட்ல யாராலுமே தப்பிக்க முடியாது. बच्चों की एक एक चलन को बाप बताते हैं. குழந்தைகளுடைய ஒவ்வொரு நடத்தையும் தந்தை சொல்கிறார். कि धर्मराज नोट करते जाते हैं. என்னவென்றால் தர்மராஜ் அதை நோட் செய்து கொண்டு செல்கிறார். ड्रामा में ये पार्ट है, सजा देने वाला भी वही है. டிராமாவில் இந்த பாட்டு இருக்கிறது, தண்டனையை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் ஆவார். ये सभी बातें ड्रामा में नूद हैं. இது எல்லா விஷயமும் டிராமாவில் அடங்கியிருக்கிறது. ऐसे भी नहीं है जैसे भक्ति मार्ग में समझते हैं. இப்படி கூட இல்லை. என்னவென்றால் பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா? कि धर्मराज के पास चित्रग्रीव रहता है. என்னவென்றால் தர்மராஜிடம் சித்ரகிரீவ் என்றவர் இருப்பார். वो चौपड़ी में सब नोट करके रखता है. அவர் ஒரு சார்ட்ல எல்லாமே குறித்து வைக்கிறார், நோட் பண்ணி வைக்கிறார். இப்படி பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளும் போல் இல்லை. तो ऐसे नहीं है ஆகவே இப்படி இல்லை. कि कोई किताब है जिसमें बैठ लिखते हैं. என்னவென்றால் ஏதோ ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுலதான் அமர்ந்து கொண்டு எழுதுகிறார் என்று இல்லை. नहीं, ड्रामा में ये सब नूद है. இல்லை, இது அனைத்தும் டிராமாவில் அடங்கியிருக்கிறது. तुम्हारी करतूत की भी नूद है. உங்களுடைய செயல்களும் அடங்கியிருக்கிறது. तो सजा खाने ஆகவே தண்டனை और सजा देने वाले की भी नूद है. ஆகவே தண்டனை அனுபவிப்பது மற்றும் தண்டனையை கொடுக்கக்கூடியவங்க, இவங்க ரெண்டு பேருமே டிராமாவில் அடங்கியிருக்காங்க. किनको मिलेगी ज्यादा सजा और क्यों? யாருக்கு அதிகமாக தண்டனை கிடைக்கும் மற்றும் ஏன் கிடைக்கும்? बाबा का फरमान है, सारी दुनिया को पवित्र बनाना है. தந்தையினுடைய கட்டளையாகும், முழு உலகத்தையும் பவித்திரமாக்கணும். बाबा बहुत रहम दिल भी है, परंतु धर्मराज रूप में रहम दिल नहीं बनेगा. பாபா மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர் ஆவார், ஆனால் தர்மராஜனுடைய ரூபத்தில் கருணை உள்ளம் கொண்டவராக இருக்க மாட்டார். कहते हैं जो हमारे बच्चे बन फिर भूल करते हैं, சொல்கிறார், யார் என்னுடைய குழந்தையாக ஆகிவிட்டு பிறகு தவறுகள் செய்கிறாங்களோ तो उनको 100 दंड देता हूँ, அப்பொழுது அவர்களுக்கு நான் 100 மடங்கு தண்டனையை கொடுக்கிறேன். क्योंकि उन्हों की डायरेक्ट सेवा करता हूँ. ஏனென்றால் அவர்களுக்கு டைரக்டாக சேவையை செய்கிறேன். मुरली तारीख 22 अगस्त 1961 पृष्ठ 2 आदि. முரளி தேதி 22/8/61 பக்கம் 2 ஆரம்பத்தில். बहुत सजाएं पहले बच्चों को होती हैं. धर्मराज जो जज बन के बैठता है दुनिया का सबसे அதிகமான தண்டனைகள் குழந்தைகளுக்கு அனுபவிக்கிறதா? அதாவது தர்மராஜ் உலகத்தின் மிகப்பெரிய நீதிபதியாக அமருகிறார். बड़ा, वो पहले बच्चों को सजा देगा அவர் முதலில் குழந்தைகளுக்கு தண்டனையை கொடுப்பாரா? कि दुनिया वालों को देगा? இல்லையானால் உலகத்தினருக்கு கொடுப்பாரா? पहले तो अपने बच्चों को सजा देगा ना. சிறிய தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் முதலில் தண்டனை கொடுப்பார். ताकि दुनिया वाले न कहें कि ये तो क्या करते हैं. ஏனென்றால் உலகத்தினர் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? என்னவென்றால் இவர் இதை செய்வதில்லை. என்ன செய்வதில்லை? क्या कहते हैं? वो अरे पक्षपात करते हैं. அதாவது பார்ஷலிட்டி பண்றார் என்று. अंग्रेजी में क्या कहते हैं? அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? वही वही. हाँ, ये पार्टी क्या? हाँ,
पार्शियलिटी करते हैं, हाँ पार्शियलिटी करते हैं, அதாவது பார்ஷியலிட்டி செய்றார் என்று. तो बहुत सजाएं होंगी, तो நிறைய தண்டனைகள் இருக்கும். पार्शियलिटी करते हैं, लोग कहेंगे ना, है जो ஆகவே பார்ஷியலிட்டி செய்றாங்க என்று மக்கள் சொல்வாங்க இல்லையா? अपने नजदीक होते हैं जन्म जन्मांतर के, என்னவென்றால் யார் தன்னுடைய அருகில் இருக்கிறார்களோ நிறைய பிறவிகளுக்கு उनके साथ पार्शियलिटी नहीं करते हैं, அவங்களோடு பார்ஷியலிட்டி செய்வதில்லை. और जो दूर होते हैं उनके साथ पार्शियलिटी करते हैं. மற்றும் யார் தூரமாக இருக்கிறார்கள் அவங்களோட பார்ஷியலிட்டி செய்றாங்க என்று மனிதர்கள் சொல்வாங்க இல்லையா? बहुत सजाएं क्यों होंगी? அதிகமான சஜை அதாவது தண்டனைகள் ஏன் இருக்கும்? बहुत और कम सजाओं का भी हिसाब होगा कि नहीं? நிறைய மற்றும் குறைந்த தண்டனையினுடைய கணக்கும் ஏதோ ஒன்னு இருக்கும் இல்லையா? है? क्या हिसाब होगा? என்ன माला में जो बच्चे नीचे के मण के होंगे மாலையில் எந்த குழந்தைகள் தாழ்ந்த மணிகளாக இருப்பார்களோ तो उनको ज्यादा सजाएं, और उसमें அவங்களுக்கு அதிகமான தண்டனைகள். மற்றும் அதுல கூட भी दो प्रकार के, एक लेफ्टिस्ट இரண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்னு வந்து லெப்டிஸ்ட், और एक राइटियस. तो இன்னொருத்தவங்க ரைட்டியஸ். ज्यादा सजाएं किसको? அப்பொழுது அதிகமான தண்டனை யாருக்கு கிடைக்கும்? लेफ्टिस्ट को. और उसमें भी मालाएं तो अनेक है, இடதுபுறம் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அதுல கூட மாலை நிறைய இருக்கிறது. 8 की माला, फिर 8 மாலை, அதற்கு பிறகு 108 की माला, फिर 108 மாலை. ब्रह्मा की 1000 भुजाएं, कहते हैं ना श्री श्री 1000. பிரம்மாவினுடைய 1000 கரங்கள் சொல்கிறார்கள் இல்லையா? ஸ்ரீ ஸ்ரீ 8 स्वामी जी महाराज, उन्होंने टाइटल रख लिया ना, 1008 சுவாமி மகாராஜ் என்று அவர்கள் தன்னுடைய டைட்டிலை வைத்துக் கொண்டார்கள் இல்லையா? अपने ऊपर है तो बाबा के टाइटल. ஆனா இது வந்து பாபாவினுடைய டைட்டில் ஆகும். तो 1000 आत्माओं में 500 हुई राइटियस भुजाएं, அதுல 1000 ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது 500 பேர் வந்து வலது கரங்கள் ஆவாங்க. இன்னொரு 500 लेफ्टिस्ट भुजाएं. सहयोगी तो बनती है ना. 500 ஆத்மாக்கள் வந்து இடது கரம் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சகயோகியாக ஆகுறாங்க இல்லையா? सहयोग देती है कि नहीं? तो जो सहयोग சகயோகம் கொடுக்கறாங்களா இல்லையா? देती है काम में, ஆகவே யாரு வந்து வேலையில் சகயோகத்தை கொடுக்கறாங்களோ तो सहयोगी भुजाएं. अब लेफ्टिस्ट हैं या அப்பொழுது அவங்க வந்து சகயோக கரங்கள் ஆகி விட்டாங்க. राइटियस हैं वो अलग बात. அதுலயும் லெப்டிஸ்டா இருந்தாலும் சரி, ரைட்டியஸா இருந்தாலும் சரி, அது வந்து தனி விஷயம் ஆகும். तो सजाएं ज्यादा किनको होंगी? ஆகவே தண்டனை வந்து யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? लेफ्टिस्ट को, राइटियस को. और லெப்ட் பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கா இல்லையானால் வலதுபுறம் இருக்கக்கூடியவர்களுக்கா? लेफ्टिस्ट में भी जो ऊपर की होंगी या नीचे की होंगी? இடதுபுறத்திலும் யாரு வந்து மேல இருக்கிறாங்க அவங்களுக்கா இல்லையானால் கீழே இருக்காங்க அவங்களுக்கா? लेफ्टिस्ट में भी जो नीचे के मण के होंगे லெப்டிஸ்ட்ல கூட யாரு கீழே இருக்கக்கூடிய மணிகளாக இருப்பார்களோ है, उनको सजाएं जाता हूँ. அவங்களுக்கு தான் வந்து தண்டனை அதிகமாக இருக்கும். जब उल्टी सीढ़ी चढ़ेंगे எப்பொழுது வந்து தலைகீழான ஏணியை ஏறுகிறார்கள் तो नीचे से मणकों से ऊपर चढ़ेंगे कि ऊपर से नीचे आएंगे? அப்பொழுது கீழே இருந்து மேலே ஏறுவாங்களா இல்லைன்னா மேல இருந்து மணிகள்ல இருந்து கீழே வருவாரா? नीचे से ऊपर चढ़ेंगे. கீழே இருந்து மேலே ஏறுவாங்க. तो बताया ஆகவே சொல்லியிருக்கிறார். बाबा समझाते भी रहते हैं. பாபா புரிய வைத்துக் கொண்டு கூட இருக்கிறார். झूठ बोलेंगे तो गिर पड़ेंगे. பொய் சொன்னால் விழுந்து விடுவீர்கள். शिव बाबा से कुछ भी छिप न सके. சிவ பாபாவிடம் இருந்து எதுவுமே மறைக்க முடியாது. कहते हैं छिपावेंगे तो धर्मराज द्वारा हड्डी हड्डी चूर कर दूंगा. சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் மறைத்தீர்கள் என்றால் பிறகு தர்மராஜ் மூலமாக ஒவ்வொரு எலும்பையும் தூளாக்கி விடுவேன். बहुत कड़ी सजा मिलती है. மிகவும் பயங்கரமான தண்டனை கிடைக்கிறது. आरी से काटते हैं. சிறிய ரம்பம் மூலமாக வெட்டுகிறார். ऐसा मत समझना, कोई देखता थोड़े ही है. இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள், யாரும் பாக்குறாங்களா என்ன? शिव बाबा तो झट जान जावेगा. சிவ பாபா உடனடியாக அறிந்து விடுவார். मुफ्त अपनी सत्यानाश करेंगी. இலவசமாக தன்னுடைய சத்தியாநாசம் செய்கிறார்கள். सच बताना चाहिए. உண்மையை தான் சொல்ல வேண்டும். तभी सतयुग में नाच करते रहेंगे. அப்பொழுதுதான் சத்தியுகத்தில் நடனமாடிக்கொண்டே இருப்போம்.
मुरली तारीख 5 मार्च 1973 पृष्ठ 3 मध्य। முரளி தேதி 5/3/73 பக்கம் 3 நடுவில் 8 के अलावा अन्य सभी सजा के भागीदार क्यों बनते हैं? 8 தவிர மற்றவர்கள் அனைவரும் தண்டனைக்கு ஏன் பங்குதாரராகிறார்கள்? ये मुरली में बोला है कि धर्मराजपुरी से टाटा करके जाना है। ஒரு முரளியில சொல்லிருக்காங்க தர்மராஜ்பூரியில இருந்து டாடா பண்ணிட்டு போனோம். बस दादी जी से बात कर रहे हैं। आयु बड़ी है और धर्मराजपुरी से टाटा करके जाना है सर। தாதி யாரிடம் பேசுறாங்களோ ஆகவே வயது பெரியதாக இருக்கிறது, ஆனால் தர்மராஜ்பூரியிலிருந்து பாய் பாய் பண்ணிட்டு போனோம். जा नहीं खानी है। தண்டனை அனுபவிக்க கூடாது. धर्मराज को भी सिर झुकाना पड़ेगा। தர்மராஜுக்கு கூட தலையை குனிய வைக்க வேண்டியதாக இருக்கும், வரவேற்பு செய்ய வேண்டியதாக இருக்கும், स्वागत करनी पड़ेगी, टाटा करना पड़ेगा। பாய் பாய் செய்ய வேண்டியதாக இருக்கும். इसलिए यहाँ थोड़ा बहुत बाप की याद में हिसाब पूरा कर रहे हैं। அதனால்தான் இங்கு கொஞ்சம் தந்தையினுடைய நினைவில் கணக்கை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். तो बाप की याद में हिसाब कौन पूरा कर रहे हैं? பாபா சொல்றாரு, தந்தையினுடைய நினைவில் யார் கணக்கை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாங்க? दादी 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 அவங்க சொல்றாங்க தாதி என்று. आधार मूर्त में है या बीज रूप में? ஆகவே அந்த தாதி ஆதார மூர்த்தில இருக்கிறாங்களா இல்லையானால் விதை ரூபத்துல இருக்காங்களா? है? दोनों में। नहीं नहीं, वो दादी जिनकी आप बात समझ रहे அவங்க ரெண்டுத்துலயும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, இல்ல நீங்க எந்த தாதியினுடைய விஷயத்தை புரிந்து கொள்கிறீங்களோ हैं। आपकी बुद्धि में कौन सी दादी की बात है? உங்களுடைய புத்தியில் எந்த தாதியினுடைய விஷயம் இருக்கிறது? ये मंदिर की दादी, हैं? आधार मूर्ति की दादी। आधार मूर्ति की दादी की बात है, ஆதார் மூர்த்தத்துல இருக்கக்கூடிய தாதியினுடைய விஷயமாகும். लेकिन उनकी भी कोई दादी होगी कि नहीं? ஆனால் அவங்களுக்கும் ஒரு தாதி இருப்பாங்களா இல்லையா? है? बीज रूप। उनकी भी बीज रूप में कोई दादी होगी ना, जिन्होंने उन दीदी दादियों का भी श्रृंगार किया है। அவங்கள கூட விதை ரூபமான தாதி இருப்பாங்க இல்லையா? யார் அந்த ஸ்தூலமான தாதிகள் ஆதார்மூர்த் தாதிகளுக்கும் அலங்காரம் செய்தார்கள். उनकी ये बात हो रही है। இது அவங்களுடைய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. धर्मराज को भी टाटा। टाटा करेंगे, हो गई हमारी पूरी। அவங்க தர்மராஜ கூட டாட்டா காமிப்பாங்க, அவ்வளவுதான் எங்களது நிறைவேறி விட்டது. सजाए नहीं खाएंगे अष्टदेव। அஷ்ட தேவதைகள் தண்டனையை அனுபவிக்க மாட்டார்கள். ऐसा बोला ना मुरली में, पहले 8 ही बच जाएंगे, हैं? 8 ही पहले बच जाएंगे बोला। முரளியில இப்படி சொல்லிருக்காங்க இல்லையா? 8 பேர் தான் முதலில் தப்பி விடுவார்கள். 8 ऐसे बचेंगे जो धर्मराज की सजा नहीं खाएंगे। 8 பேர் இப்படி இருப்பார்கள், யாரு தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிக்க மாட்டார்கள். और बाकी सब धर्मराज की सजा से। अब அதை தவிர அனைவரும் தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவருமே கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், बेवफा है। நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆவாங்க. क्या என்ன? अवज्ञाकारी है, बेवफा है, ஆணையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள், விசுவாசம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், बेईमान है, ईमान पक्का नहीं है। நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆவார்கள். அதாவது அவங்களுடைய நம்பிக்கை பக்காவாக உறுதியாக இல்லை. फरमान बरदार नहीं, आज फरमान मानते हैं, மற்றும் கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவார்கள். இன்று என்னவோ ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் कल मना कर देते हम नहीं मानेंगे। நாளை நாங்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். भगवान की एक बात मानते हैं, दूसरी बात नहीं मानते। பகவானுடைய ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. मिर्वा मौत पिछाड़ी में बहुत ही सीनरी देखनी है, तब तो फिर पछतावेंगे भी ना। விலங்குகள் இறக்கும் பின்னால் நீங்கள் நிறைய சீன்றியை பார்ப்பீர்கள், அப்பொழுதுதானே நீங்கள் மிகவும்
பச்சாதாபப்படுவீர்கள். हमने यह किया। என்னவென்றால் நாங்கள் இது எல்லாம் செய்திருக்கிறோம் என்று. फिर उनकी सजा भी बहुत कड़ी मिलती है। பிறகு அவங்களுக்கு தண்டனையும் மிகவும் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது. बाप जो आकर पढ़ाते उनकी भी इज्जत न रखी तो सजा मिलेंगी सभी से कड़ी। தந்தை வந்து படிப்பை சொல்கிறார், பிறகு அவருக்கும் மரியாதையை வைப்பதில்லை என்றால் பிறகு அவங்களுக்கு மிகவும் பயங்கரமான தண்டனை கிடைக்கும். सभी से कड़ी सजा उनको मिलेंगी जो எல்லாத்தை விட பயங்கரமான தண்டனை யாருக்கு கிடைக்கும் என்றால் विकार में जाते हैं யார் விகாரத்தில் செல்கிறார்கள் மற்றும் या शिव बाबा की बहुत ग्लानि करने निमित्त बनते हैं। சிவபாபாவிற்கு மிகவும் அதிகமாக அவதூறம் செய்வதற்காக நிமித்தமாகிறார்கள். அவர்களுக்கு தான் மிகவும் அதிகமாக தண்டனை கிடைக்கும். मुरली तारीख 3 जनवरी 1971 पृष्ठ 3 मध्य। முரளி தேதி 3/1/71 பக்கம் 3 நடுவில். कोई भी विकर्म करेंगे तो कड़ी सजा खानी पड़ेगी। எந்த விகர்மம் செய்தாலும் அதற்கு மிகவும் பயங்கரமான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். क्या करेंगे? என்ன செய்வாங்க? कोई भी विपरीत कर्म करेंगे, என்ன விபரீதமாக செயல்கள் செய்தாலும் जो श्रीमत कर्म करना सिखा रही है, जो बाबा श्रीमत देते हैं कि ऐसे कर्म करो, ஸ்ரீமத் எந்த கர்மங்களை செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறது. பாபா எந்த கர்மங்களை செய்யுங்க என்று சொல்கிறார். ऐसे कर्म ना करो, இப்படிப்பட்ட கர்மங்களை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். श्रीमत देते हैं ना, कर्म कर्म विकर्म की गति समझाते हैं ना। அவர் ஸ்ரீமத்தை கொடுக்கிறார் இல்லையா? கர்மங்கள் அகர்மங்கள் மற்றும் விகர்மங்களுடைய நிலையை புரிய வைக்கிறார் இல்லையா? तो अगर विकर्म माना विपरीत कर्म करेंगे, जो मैं बताता हूँ कर्म करना, ஆகவே விகர்மங்கள் அப்படியானால் விபரீதமான கர்மங்களை செய்கிறீர்கள். எந்த கர்மங்களை நான் செய் என்று கற்றுக் கொடுக்கிறேனோ उस कर्म के विपरीत कर्म अगर करेंगे, मेरी அந்த கர்மங்களுக்கு விபரீதமான கர்மங்களை செய்கிறீர்கள், आज्ञा का उल्लंघन करेंगे, என்னுடைய ஆணையை மீறுகிறீர்கள், तो कड़ी सजा खानी पड़ेगी। அப்பொழுது பயங்கரமான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். धर्मराज की सजाएं बहुत कड़ी होती है। फिर तुमको वहाँ साक्षात्कार भी होगा। தர்மராஜனுடைய தண்டனைகள் மிகவும் கொடூரமானதாக இருக்கும். பிறகு உங்களுக்கு அங்கு சாட்சாத்காரமும் ஏற்படும். कि देखो तुमको हमने इतना समझाया, फिर भी तुमने ये पाप किए। धर्म என்னவென்றால் பாருங்க, உங்களுக்கு நான் இவ்வளவெல்லாம் புரிய வைத்தேன், அப்பொழுது கூட நீங்கள் இந்த தண்டனை பாவங்களை செய்திருக்கிறீர்கள் என்று சாட்சாத்காரம் ஏற்படும். महाराज बाबा भी साक्षात्कार करावेंगे, फिर कहेंगे अब खाओ सजा। தர்மராஜ் பாபாவும் கூட சாட்சாத்காரத்தை செய்விப்பார். பிறகுதான் சொல்வார், இப்பொழுது வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய தண்டனையை. तुमको इतना समझाते थे, यह मत करो, फिर भी करते रहे, अब खाओ सजा। உங்களுக்கு இவ்வளவு புரிய வைத்தேன், இதை செய்யாதீர்கள், அப்பொழுதும் கூட நீங்கள் அதைதான் செய்தீர்கள், பிறகு இப்பொழுது உங்களுடைய தண்டனையை வாங்கிக் கொள்ளுங்கள். मुरली तारीख 10 जुलाई 1972 पृष्ठ 4 முரளி தேதி 10/7/72 பக்கம் 4 கடைசியில். संगम युग की सजा, संगम युग में जो पाप किए जाते हैं उसकी सजा अभी भी 100 गुना। சங்கம் யுகத்தில் எந்த பாவங்களை செய்யப்படுகிறதோ அதனுடைய தண்டனை இப்பொழுதும் கூட 100 மடங்கு மற்றும் अभी हम भुगत रहे। அதை நாம் இப்பொழுது அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். क्या? என்ன? अभी जो हम श्रीमत के बरखिलाफ पाप कर रहे हैं, இப்பொழுது நாம் எந்த ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, श्रीमत को जानते भी हैं कि भगवान की मत है, और फिर भी हम जानबूझकर ஸ்ரீமத்தை நாம் அறிவோம், இது பகவானுடைய கட்டளையாகும் என்று வழியாகும், ஆனாலும் கூட நாம் அதை தெரிந்து கொண்டும் அதை மீறுகிறோம். पाप कर रहे हैं तो कैगुना दंड चढ़ता है। பாவங்களை செய்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது எத்தனை மடங்கு தண்டனை ஏறுகிறது? 100 गुना दंड चढ़ता है। 100 மடங்கு தண்டனை. भक्ति मार्ग में ऐसा नहीं था, பக்தி மார்க்கத்தில் ஒன்றும் இப்படி இல்லை. और यहाँ 100 गुना दंड। तो
மற்றும் இங்கு 100 மடங்கு தண்டனை. 100 गुना दंड चढ़ने से आत्मा तमो प्रधान बन रही है या सतो प्रधान बन रही है? और ही तमो प्रधान बन रही है. 100 மடங்கு தண்டனை ஏற்படும் காரணத்தால் ஆத்மா தமோ பிரதானம் ஆகுகிறதா, இல்லையானால் சத்தோ பிரதானம் ஆகுகிறதா? இன்னும் தமோ பிரதானமாக தான் ஆகிக் கொண்டே செல்கிறது. दिन दूनी रात चौगुनी तमो प्रधान बन रही है. பகலில் 2 மடங்கு, இரவில் 4 மடங்காக ஆத்மா இன்னுமே தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறது. अभी तो बाबा ने बोला. அதற்கு அவங்க கேக்குறாங்க, இப்படி என்றால் பிறகு ஏதாவது நோய் வருகிறது, அதுவும் தண்டனையா என்ன? அதற்கு பாபா சொல்கிறார், இப்பொழுதுதான் பாபா சொன்னார், खासकर अव्यक्त बाप दादा ने அதுவும் விசேஷமாக அவ்யக்த பாப்தாதா சொன்னார், अभी अभी श्रीमत की बरखिलाफी करो, पाप करो, अभी अभी दंड शुरू. இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக செய்யுங்கள் மற்றும் உடனே உங்களுக்கு தண்டனை தொடங்கிவிடும். क्या पूर्व जन्मों में तो ऐसे भी होता था कि धीमी गति से कोई पाप किया तो कई जन्मों के बाद फल देता था. கடந்த பிறவிகளில் இப்படியும் நடந்தது. என்னவென்றால், மிகவும் மெதுவாக ஏதாவது பாவங்களை செய்தீர்கள் என்றால் அது மிக அதிகமான பிறவிகளுக்கு பின்னால் தான் பலனை கொடுத்தது. ஆனால் और अभी இப்பொழுது तो ऐसा समय आ गया अंत समय का, இப்பொழுது இப்படிப்பட்ட கடைசி நேரம் வந்து விட்டது. अभी अभी किया और अभी उसका दंड शुरू. धर्मराज की सजा ही இப்பொழுது உடனே செய்தீர்கள் மற்றும் அதனுடைய தண்டனை தொடங்கிவிட்டது. मिलेगी क्या बाबा? हाँ, क्यों नहीं मिलेगी? अंत समय का अभी अभी किया और अभी उसका दंड शुरू. धर्मराज की सजा ही मिलेगी क्या बाबा? தர்மராஜனுடைய தண்டனை கிடைக்காதா பாபா? हाँ, क्यों नहीं मिलेगी? ஏன் கிடைக்காது? जो पाप करेंगे बाप के बताए हुए रास्ते पर नहीं चलेंगे யார் பாவம் செய்வார்கள், தந்தை மூலமாக சொல்லப்பட்ட வழியின்படி நடக்க மாட்டார்கள், तो धर्मराज की सजा भी भोगेंगे. அப்பொழுது தர்மராஜனுடைய தண்டனையும் அனுபவிப்பார்கள். इसी जन्म में मिलेगी क्या बाबा? है इसी जन्म में मिलेगी क्या बाबा? इसी जन्म में இதே பிறவியில கிடைக்குமா என்ன பாபா? பாபா சொல்கிறார், இதே பிறவியில் தான் इसी शरीर से இதே உடல் மூலமாக शरीर धारण करा के सजा देंगे. சரீரத்தை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுப்பார். ऐसे नहीं सूक्ष्म में सजाएं खाएंगे. இப்படி இல்லை, என்னவென்றால் சூட்சுமமாக தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று. सूक्ष्म सजाएं सूक्ष्म में मिलती रहती है और दिन प्रतिदिन ज्यादा मिलती जाएंगी. சூட்சுமமான தண்டனைகள் சூட்சுமத்தில் கிடைத்து கொண்டேதான் இருக்கும் மற்றும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லும். लेकिन ईश्वरीय मर्यादाओं के प्रमाण कोई भी अगर अमर्यादा का कर्तव्य करते हैं ஆனால் ஈஸ்வரனுடைய மரியாதைகளுக்கு அப்பாற்பட்டு மரியாதை இல்லாத கர்மங்களை யாராவது செய்கிறார்கள் என்றால், मर्यादा का उल्लंघन करते हैं மரியாதாவினுடைய तो அதாவது மரியாதையை தாண்டுகிறார்கள், ऐसी अमर्यादा से चलने वाले को स्थूल सजाएं भी भोगनी पड़े. அப்படிப்பட்ட மரியாதை இல்லாத நடத்தையை நடக்கக்கூடியவர்களுக்கு ஸ்தூலமான தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். अव्यक्त वाणी तारीख 3 मई 1972 पृष्ठ 265 मध्य. அவ்யக்தவாணி தேதி 3/5/72 பக்கம் 265 நடுவில். बाबा कहते हैं कि बाप की याद से ऊपर लीला से पाप भस्म होते हैं. தந்தையினுடைய நினைவின் மூலமாக பாவங்கள் சாம்பல் ஆகுகிறது என்று சொல்கிறார்கள். धर्मराज की सजा क्यों खानी पड़ी? பிறகு ஏன் தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று கேக்குறாங்க. एक की याद नहीं करते होंगे, एक के साथ साथ औरों को भी याद करने लग पड़ते होंगे. பாபா சொல்றாரு, ஒருவருடைய நினைவு செய்ய மாட்டாங்க, ஒருவரோடு நிறைய பேரையும் நினைக்க தொடங்குகிறார்கள், औरों से भी कनेक्शन जोड़ने लग पड़ते होंगे. மற்றவர்களோடும் கனெக்ஷனை இணைக்க தொடங்கி விடுகிறார்கள். तो सजा नहीं खाएंगे. அப்பொழுது என்ன தண்டனையை அனுபவிக்க மாட்டார்களா? सिर्फ पैसे से काम नहीं होता.
வெறும் பணத்தால் வேலை நடக்காது. पावन बनने लिए तो फिर याद चाहिए। பாவனமாகுவதற்காக, தூய்மையாகுவதற்காக பிறகு நினைவு தேவைப்படுகிறது. नहीं तो बहुत सजाएं खानी पड़ेंगी। सजा खाई तो இல்லையானால் நிறைய தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. पद कम हो जाएगा। தண்டனையை அனுபவித்தால் பிறகு பதவி குறைந்துவிடும். सजा वह खाते हैं जो याद नहीं करते हैं। யார் நினைவு செய்வது இல்லையோ அவர்கள்தான் தண்டனையை அனுபவிக்கிறார்கள். ज्ञान कितना भी उठावे उससे विकर्म विनाश नहीं होंगे। मोचरा खाकर फिर थोड़ा पद पाना। எவ்வளவு ஞானத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதன் மூலமாக விகர்மங்கள் அழியாது. அடி வாங்கிவிட்டு பிறகு குறைந்த பதவியை எடுப்பது वह कोई वर्षा थोड़े ही है। அது ஒன்றும் ஆஸ்தி இல்லை. मुरली तारीख 6 नवंबर 1971 पृष्ठ 2 अंत। முரளி தேதி 6/11/71 பக்கம் 2 கடைசியில். अभी कर्मेंद्रियों को वश करने से இப்பொழுது கர்மேந்திரியங்களை வசத்தில் கொண்டு வரும் காரணத்தால் आधा कल्प के लिए इनाम मिल जाता है। அரை கல்பத்திற்காக பரிசு கிடைக்கிறது. वश नहीं कर पाते हैं तो फिर पाप रह जाते हैं। ஒருவேளை வசத்தில் கொண்டு வர முடியவில்லை என்றால் பிறகு பாவங்கள் இருந்து விடுகிறது. जिनके पाप रह जाएंगे யாருடைய பாவங்கள் இருந்து விடுமோ उनको फिर धर्मराज की सजाएं खानी पड़ेंगी। அவர்களுக்கு பிறகு தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். अगर देहधारी की याद की प्रैक्टिस इसी तरह पक्की होती रही, देह के संबंधियों की ஒருவேளை தேகதாரிகளின் நினைவின் பிராக்டிஸ் இப்படியே பக்கவாகி கொண்டே இருக்கிறது. देह की स्मृति अगर इसी तरह पक्की होती रही, தேகதாரிகளின் சம்பந்தம் மற்றும் தேகத்தினுடைய நினைவு இப்படியே உறுதியாகி கொண்டே இருந்தால், बार बार याद आती रही, तो अंत में अंजाम क्या होगा? அடிக்கடி நினைவில் வந்து கொண்டே இருந்தால் பிறகு கடைசியில் என்ன ஆகும்? है? धर्मराज की सजाएं खानी पड़ेगी और தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றும் जितनी सजाएं खाएंगे उतना पद भी भ्रष्ट हो जाएगा। எவ்வளவு தண்டனை அனுபவிப்பார்களோ அவ்வளவு பதவியும் குறைந்துவிடும். जो ऊंची स्टेज बननी चाहिए वो ऊंची स्टेज नहीं बन सकेगी। எந்த உயர்ந்த ஸ்டேஜ் உருவாகணும் என்று இருக்கிறதோ அது உருவாக முடியாது. अगर बाप के बच्चे बन करके भी आपस में एक दूसरे को घृणा करते रहेंगे, ஒருவேளை தந்தையினுடைய குழந்தை ஆக்கிவிட்டு கூட ஒருத்தர் இன்னொருத்தரை வெறுத்து கொண்டே இருந்தால், एक दूसरे को प्यार नहीं देंगे, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அன்பு கொடுக்கவில்லை என்றால் பிறகு क्या होगा? என்ன நடக்கும்? धर्मराज के डंडे खाने पड़ेंगे। தர்மராஜனுடைய அடியை வாங்க வேண்டியதாக இருக்கும். किसी का भी तिरस्कार करेंगे, होता है ना, सभा भरी हुई होती है। யாரை வேணாலும் ஒதுக்கினால் இப்படி நடக்கிறது இல்லையா? ஒரு சபை இருக்கிறது, நிறைந்திருக்கிறது. किसी के ऊपर खार खाए हुए बैठे होते हैं, அப்பொழுது யாருன்னா பழி வாங்கணும் என்று அங்கு அமர்ந்திருப்பார்கள். तो साहब के सामने उसकी थू दैया करवाए देते हैं। அப்பொழுது அனைவருக்கும் முன்னால் என்ன செய்கிறார்கள்? அவங்களுடைய அவமானத்தை செய்து விடுகிறார்கள். तो बाप कहते हैं बड़ी सभा में किसी का तिरस्कार करेंगे, अपमान करेंगे, ஆகவே தந்தை சொல்கிறார், ஒரு நிறைந்திருக்கும் சபையில் யாரையாவது ஒதுக்குறீர்கள், அவங்களை அவமானம் செய்கிறீர்கள். तो बाप कहते हैं धर्मराज के डंडे खावेंगे। அப்பொழுது தந்தை சொல்கிறார், தர்மராஜனுடைய அடி வாங்குவீர்கள். कभी भी नफरत नहीं रखो, ஆகவே எப்பொழுதுமே நீங்கள் வெறுப்பு வைக்காதீர்கள். कोई का भी तिरस्कार नहीं करो। யாரையும் ஒதுக்காதீர்கள், அவமானம் செய்யாதீர்கள். क्यों? जो जैसा करेगा वो वैसा स्वतः ही पाएगा। ஏன் அப்படி? ஏனென்றால் யார் எப்படி செய்வார்கள், என்ன செய்வார்களோ அவர்கள் அதை தானே எடுத்துக்கொள்வார்கள். इसमें हमारे कुछ करने की दरकार, हम क्यों अपना पाप कर्म बनावे? இதுல நமக்கு எதுவும் செய்ய வேண்டியதாக இல்லை. நாம் ஏன் வீணாக நாமளே அந்த பாவத்தை செய்து கொள்ளணும்? बहुत होता है, सहन नहीं होता है तो क्या करो?
बाप को बता दो। மிகவும் அதிகமாக நடக்கிறது, உங்களால் சகிக்க முடியல என்றால் பிறகு தந்தையிடம் சொல்லிவிடுங்க. ये ऐसे ऐसे करता है, என்னவென்றால் இவங்க இப்படி எல்லாம் செய்றாங்க. हल्के हो जाओ। பிறகு நீங்க தானே லேசாகி விடுங்க. देह अभिमान में आने से फिर एक दूसरे से नफरत करते हैं। देही अभिमानी தேக அபிமானத்தில் வரும் காரணத்தால் ஒருத்தர் இன்னொருத்தரை வெறுக்கிறார்கள். जो होंगे वो कभी एक दूसरे को नफरत नहीं करेंगे। தேகி அபிமானியாக யார் இருப்பார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் யாரையுமே வெறுக்க மாட்டார்கள். अब बाप बच्चों को समझानी देते हैं कि सिकील्दे बच्चों आपस में अगर एक दो को दुख देंगे, இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், செல்ல குழந்தைகளே, ஒருவேளை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் तो दुखी होकर मरोगे। பிறகு துக்கத்தை அடைந்துதான் இறப்பீர்கள். मुख से इतना भी ना बोलना है कि फलाना ऐसा है, नहीं तो अपना बना बनाया पद खो देंगे। வாயின் மூலமாக இது கூட சொல்லக்கூடாது. என்ன என்றால், இந்த குறிப்பிட்ட நபர் இப்படி இருக்காங்க, இல்லையானால் தன் மூலமாக உருவாக்கப்பட்ட பதவியையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். अंत में सबको साक्षात्कार हो जाएगा। கடைசியில் அனைவருக்குமே சாட்சாத்காரம் நடக்கும். रात्रि मुरली तारीख 19 सितंबर 1966 पृष्ठ 1। இரவு முரளி தேதி 19/9/66 பக்கம் 1 கடைசியில், तो अगर बाप को पिछाड़ी में भूल गए, ஒருவேளை தந்தையை கடைசியில் நீங்கள் மறந்து விட்டீர்கள், अथवा फारकती दे दी, இல்லையானால் அதாவது விடுதலை கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டீர்கள், तो तुम बहुत रोएंगे அப்பொழுது நீங்கள் அதிகமாக அழுவீர்கள். और सजाएं भी बहुत खावेंगे, क्योंकि மற்றும் தண்டனையும் அதிகமாக அனுபவிப்பீர்கள். पापों का बोझा रह जाता है। ஏனென்றால் பாவங்களின் சுமை இருக்கிறது. तो फिर ऐसों के लिए ट्रिब्यूनल बैठती है। பிறகு இப்படிப்பட்டவர்களுக்காக ட்ரிபியூனல் அமர்கிறது. साक्षात्कार कराते हैं, तुमने फलाने जन्म में சாட்சாத்காரத்தை செய்விக்கிறாங்க. என்னவென்றால், நீங்கள் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட பிறவியில் ये पाप किए थे। இந்த பாவத்தை செய்தீர்கள். काशी करवट में भी साक्षात्कार कराते हैं। காஷி கருவட்ல கூட சாட்சாத்காரத்தை செய்விக்கிறாங்க. सजा तो देते हैं ना, தண்டனையை கொடுக்கறாங்க இல்லையா? यहाँ भी साक्षात्कार कराए। இங்கேயும் கூட சாட்சாத்காரத்தை செய்வித்து धर्मराज तुमको कहेंगे, देखो தர்மராஜ் உங்களுக்கு சொல்வாரு என்னவென்றால், பாருங்க, कि बाप तुमको इस ब्रह्मा तन से कितना पढ़ाता था, தந்தை உங்களுக்கு இந்த பிரம்மாவினுடைய உடலின் மூலமாக எவ்வளவு படிப்பித்தார், कितना समझाता था, எவ்வளவு புரிய வைத்தார், तुमको इतना सिखलाया, உங்களுக்கு இவ்வளவு கற்பித்தார். फिर भी तुमने ये पाप किए। அப்பொழுது கூட நீங்கள் இந்த பாவத்தை செய்தீர்கள். न सिर्फ इस जन्म के, परंतु जन्म जन्मांतर के पापों का साक्षात्कार धर्मराज करावेगा। வெறும் இந்த பிறவியினுடையது மற்றும் இல்லை, ஆனால் நிறைய பிறவிகளின் பாவங்களின் சாட்சாத்காரத்தை தர்மராஜ் ஏற்படுத்துவார், காமிப்பார். टाइम इतना लगता है जैसे कि बहुत जन्म सजा खा रहे हैं। இவ்வளவு டைம் பிடிக்கிறது என்னவென்றால், நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள், நிறைய பிறவியின் தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம் என்று. फिर बहुत पछतावेंगे, பிறகு மிகவும் அதிகமாக வருத்தம் அடைவீர்கள், बहुत रोएंगे, परंतु कुछ भी नहीं हो सकता। அதிகமாக அழுவீர்கள், ஆனால் எதுவுமே நடக்காது. इसलिए हम पहले से बताए देते हैं, அதனால்தான் நான் முதலியே சொல்லி விடுகிறேன், अगर बाप का नाम बदनाम किया ஒருவேளை தந்தையினுடைய பெயரை கெடுத்து விட்டீர்கள் என்றால் तो बहुत सजा खावेंगे। பிறகு அதிகமாக தண்டனையை அனுபவிப்பீர்கள்.
इसलिए बाप कहते हैं बच्चे, அதனால்தான் தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, मुझे अपने सदगुरु के निंदक नहीं बनना। எனக்கு சத்குருவினுடைய நிந்தனை செய்யக்கூடியவங்களாக ஆகக்கூடாது. निंदक बनेंगे तो सजाएं भी खावेंगे। நிந்தனை செய்யக்கூடியவங்களாக ஆகினீர்கள் என்றால் பிறகு தண்டனையும் அனுபவிப்பீர்கள். आखिर कैसी होगी धर्मराज की सजा? கடைசியாக தர்மராஜனுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும்? मनसा में तूफान तो बहुत आवेगा, परंतु कर्मेंद्रियों से न करना है। மனதில் புயல் அதிகமாக வரும் தான், ஆனால் கர்மேந்திரியங்கள் மூலமாக அதை செய்யக்கூடாது. कर्मेंद्रियों से कर बैठे तो उन कर्मेंद्रियों को काटा जावेगा। ஒருவேளை கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்து விட்டீர்கள் என்றால் பிறகு அந்த கர்மேந்திரியத்தை வெட்டப்படும். वह अंग काटा जावेगा। அந்த இந்திரியத்தை, அந்த உறுப்பை வெட்டப்படும். अगर दान देकर फिर किस पर क्रोध किया तो वहाँ जबान काटी जावेगी। ஒருவேளை தானம் கொடுத்துவிட்டு பிறகு யார் மீதாவது கோபப்பட்டீர்கள் என்றால் பிறகு அந்த நாக்கு வெட்டப்படும். धर्मराज बाबा घड़ी घड़ी इंद्रिया कटवाते जावेंगे। தர்மராஜ் பாபா நொடிக்கு நொடி இந்திரியங்களை வெட்டி கொண்டே இருப்பார். मुरली तारीख 14 अप्रैल 1973 पृष्ठ 2 मध्य। முரளி தேதி 14/4/73 பக்கம் 2 நடுவில். அவங்க கேக்குறாங்க, தர்மராஜனுடைய கொம்பு எப்படி இருக்கும்? धंधा डंडा बबूल का होगा, कांटे वाला। பாபா சொல்றாரு, அந்த கொம்பு எப்படி இருக்கும் என்றால் கருவேல மரத்தின் முள்ளு கொண்ட கொம்பாக இருக்கும். धर्मराज सजा वो होती है जो गौहत्या वालों को भक्ति मार्ग में बताई जाती है। தர்மராஜனுடைய தண்டனை என்னவாக இருக்கும் என்றால் எப்படி பக்தி மார்க்கத்தில் பசுமாட்டை சாவடிப்பதற்காக தண்டனை இருக்கும் என்று சொல்வார்களோ அப்படிதான் இருக்கும். कोई गऊ की हत्या कर देता है, யாராவது பசுமாட்டை கொல்கிறார்கள், இங்கேயும் கூட தண்டனை இருக்கிறது. हाँ हाँ, कैसी सजा देंगे? பாபா சொல்றாரு இல்லையா, மிகவும் பயங்கரமான தண்டனை இருக்கும் என்று. பிறகு அது எப்படி இருக்கும் என்று கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, எப்படி இருக்குமா? देखेंगे हम कौन सी सजा देते हैं, हैं? அதாவது நம்ம பார்க்கலாம் எப்படி கொடுக்கறாருன்னு. அப்படியா? गरुड़ पुराण में जो सजाएं दिखाई गई है, கருட புராணத்துல எந்த தண்டனைகளை காமித்திருக்கிறார்கள், कितनी कड़क कड़क सजाएं दिखाई गई। இவ்வளவு கொடூரமான தண்டனைகளை காமித்திருக்கிறார்கள். वो शरीर धारण करा के सजाएं देंगे। சரீரத்தை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுப்பார். प्रश्न, धर्मराजपुरी क्या है? கேள்வி, தர்மராஜ்புரி என்றால் என்ன? उसका अनुभव कब और कैसे होता है? அதை எப்பொழுது மற்றும் எப்படி அனுபவம் செய்கிறோம்? उत्तर, அதற்கு பதில், धर्मराजपुरी कोई अलग स्थान नहीं है। தர்மராஜ்புரி ஏதோ தனியான ஒரு இடம் இல்லை. सजाओं के अनुभव को ही धर्मराजपुरी சஜா அதாவது தண்டனையினுடைய அனுபவம் செய்வதை தான் कहते हैं। தர்மராஜ்புரி என்று சொல்லப்படுகிறது. लास्ट में अपने पाप सामने आते हैं கடைசியில் தன்னுடைய பாவங்கள் முன்னால் வருகிறது. और चैतन्य में जमदूत नहीं है, மற்றும் யாரோ சைத்தன்யமான யம தூதுவன் கிடையாது. लेकिन अपने ही पाप डरावने रूप में सामने आते हैं। ஆனால் தன்னுடைய பாவங்கள் தான் பயங்கரமான ரூபத்தில் தனக்கே முன்னால் வருகிறது. उस समय पश्चाताप और वैराग की घड़ी होती है। அந்த நேரத்தில் அதாவது வருத்தத்துக்கான, பச்சதாபம் படக்கூடிய மற்றும் வைராகியத்திற்கான நொடியாக இருக்கும். उस समय छोटे छोटे पाप भी भूत की तरह लगते हैं, அந்த நேரத்தில் சிறிய சிறிய பாவங்களும் கூட பூதம் போல தென்படும். जिसको ही कहते हैं यमदूत आए। அதற்கு தான் சொல்லப்படுகிறது என்னவென்றால் யம தூதுவன் வந்தாங்க என்று. काले आए, கருப்பாக வந்தாங்க, गोरे गोरे आए। வெள்ளையாக வந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. ब्रह्मा बाप भी ऑफिशियल रूप में सामने दिखाई देते और छोटा பிரம்மா பாபா கூட அபிஷியல் ரூபத்தில் முன்னால் தென்படுகிறார் மற்றும் சிறிய सा पाप भी बड़े विकराल रूप में दिखाई देता। பாவம் கூட பெரிய அதாவது கொடூரமான ரூபத்தில் தென்படுகிறது.
जैसे कई आईने होते हैं எப்படியானால் நிறைய கண்ணாடி இருக்கிறது, जिसमें छोटा आदमी भी मोटा या लंबा दिखाई देता है। எதுல சிறிய மனிதன் கூட குண்டாக மற்றும் உயரமாக தென்படுகிறான்। ऐसे अंत समय में पश्चाताप की त्राही त्राही होगी। அந்த மாதிரிதான் கடைசி நேரத்தில் பச்சாதாபம் படக்கூடிய ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள்। अंदर ही कष्ट होगा, உள்ளுக்குள்ளே வருத்தம் இருக்கும், जलन होगी। எரிந்து கொண்டே இருப்பார்கள்। ऐसे लगेगा जैसे कोई खींच रहा है चमड़ी को। இப்படி அனுபவம் செய்வீர்கள் என்னவென்றால் யாரோ ஒருத்தவங்க எங்களுடைய தோலை இழுக்கிறார்கள் என்று। यह फीलिंग आएगी। இந்த ஃபீலிங் வரும்। ऐसे ही सब पापों के सजाओं की अनुभूति होगी जो அப்படியேதான் அனைத்து பாவங்களின் தண்டனையின் அனுபவம் ஏற்படும்। बहुत ही कड़ी है। எது மிகவும் கொடூரமானதாகும்। इसको ही धर्मराजपुरी कहा गया है। இதைதான் தர்மராஜபுரி என்று சொல்லப்படுகிறது। अव्यक्त वाणी तारीख 11 अप्रैल 1983, அவ்யக்தவாணி தேதி 11/4/83, पृष्ठ 132 मध्य। பக்கம் 132 நடுவில்। दंड क्या मिलेंगे? தண்டனை என்ன கிடைக்கும் என்று கேக்குறாங்க। धर्मराज का दंड क्या मिलेगा? தர்மராஜனுடைய தண்டனை என்ன கிடைக்கும்? धर्मराज का दंड ऐसा कड़ा होगा, தர்மராஜனுடைய தண்டனை இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்। जो धीमा धीमा दंड होता है। எது ஸ்லோவான தண்டனையாக இருக்கிறது। हाँ हाँ, अंत तो अभी बहुत दूर पड़ा है ना। அப்ப அவங்க சொல்றாங்க அது கடைசியில தானே நடக்கும்। பாபா சொல்றார் ஆமா, இப்ப இன்னும் கடைசி பின்காலம் இன்னும் தூரமாக இருக்கிறது தானே। बाबा माउंट आबू में अरे चल रहा है जो साधारण दंड होता है எந்த சாதாரண தண்டனை இருக்குமோ वो तो धीमा धीमा सहन किया जाता है, அதை மெதுவாக சகிக்க வேண்டியதாக இருக்கும்। और जो धर्मराज का दंड होता है மற்றும் எது தர்மராஜனுடைய தண்டனையாக இருக்குமோ वो सहन करने योग्य होता है कि असहनीय होता है। அது சகிக்க கூடியதாக இருக்குமா இல்லையானால் சகிக்க முடியாததாக இருக்குமா? असहनीय, அது சகிக்க முடியாததாக இருக்கும்। जन्म जन्मांतर की நிறைய பிறவியின் जो यातनाएं हैं வேதனைகள் இருக்கிறது, वो एक जन्म के அது ஒரு ஜன்மத்தின் अंतिम क्षणों में अनुभव करेंगे। கடைசி நேரத்தில் அனுபவம் செய்வீர்கள்। इतनी कड़ी यातना होगी, இவ்வளவு பயங்கரமான வேதனைகளாக இருக்கும்। आत्मा महसूस करेगी, ஆத்மா அதை அனுபவிக்கும், छटपटाएगी, துடித்துக் கொண்டே இருக்கும்। जैसे किसी की सांस रोक दी ना, எப்படி யாருடைய மூச்சை நீங்க நிறுத்துறீங்க, मुंह और नाक बंद कर दिया जाए மூக்கு வாய் ரெண்டையுமே மூடிடுறீங்க, तो क्या करेगा? அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க? छटपटाएगा। துடித்துக் கொண்டு இருப்பாங்க। वो भी साधारण बात है। அது ஒரு சாதாரணமான விஷயமாகும்। विश्व में शांति होगी ही नई दुनिया में, உலகத்தில் சாந்தி ஏற்படும் புதிய உலகத்தில்। संगम पर हो नहीं सकती। சங்கம் யுகத்தில் அது நடக்க முடியாது। यहाँ शांत बनने का पुरुषार्थ करते हैं। இங்கு சாந்தமாக இருப்பதற்காக புருஷார்த்தம் செய்கிறார்கள்। पूरा पुरुषार्थ नहीं करते हैं तो फिर सजा खानी पड़ेगी। முழுமையாக புருஷார்த்தத்தை செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும்। घर में भी बच्चे नहीं मानते हैं तो बाप थप्पड़ मारते हैं ना। வீட்டுல கூட குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு தந்தை ஒரு அறை இடுகிறார் இல்லையா? यह बाप कहते, இங்கு தந்தை சொல்கிறார், हम थप्पड़ कैसे मारेंगे? நாம் எப்படி அடிக்க முடியும்? मेरे साथ तो धर्मराज है। என்னோடு தர்மராஜ் இருக்கிறார்। जब हिसाब किताब चुकतू होने का समय आवेगा எப்பொழுது கணக்கு வழக்கை முடிக்கக்கூடிய நேரம் வருமோ அப்பொழுது तो खूब मार खावेंगे। அதிகமாக அடி வாங்குவீங்க। मुरली तारीख 23 अगस्त 1975, पृष्ठ 2 मध्य। முரளி தேதி 23/8/75, பக்கம் 2 நடுவில்। और सजा ऐसे महसूस होगी जैसे जन्म जन्मांतर की सजा इकट्ठी खा रहे हैं।
தண்டனையை இப்படி அனுபவிப்பீர்கள் என்னவென்றால் நிறைய பிறவியினுடைய தண்டனையை ஒரே பிறவியில் அனுபவிப்பது போல் இருக்கும். वो सजाएं तो एक जन्म में ही खाते हैं ज्यादा से ज्यादा. அவர்கள் தண்டனையில் ஒரே பிறவியில் தான் அதிகமாக எடுக்கிறார்கள். ஆனால் साल भर सजा खाएंगे, 2 साल सजा खाएंगे, 10 साल सजा खाएंगे. ஒரு வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறாங்க. उसकी लिमिट होती है. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் ये तो अनलिमिट सजा महसूस होगी आत्मा को. இங்கு ஆத்மாவிற்கு எல்லை இல்லாத தண்டனையின் அனுபவம் செய்யும் ஏற்படும். शरीर भी नहीं छोड़ सकेंगे. உடலை கூட விட முடியாது. वो सजाएं खाते हैं तो ज्यादा पिटाई होती है तो शरीर छूट भी जाता है. அந்த தண்டனை அனுபவிக்கும் பொழுது அதிகமாக அடி வாங்கினால் பிறகு உடலையும் கூட விட்டுடுறாங்க. सजाएं कड़ी से कड़ी भी होंगी और हल्की से हल्की भी होंगी. தண்டனை மிகவும் கொடூரமாகவும் இருக்கும் மற்றும் லேசானதாகவும் இருக்கும். कोई तो ऐसी सजा खाएंगे धर्मराज की लाल लाल आंखें देखेंगे कांप जाएंगे. சிலர் இப்படி தண்டனை அனுபவிப்பார்கள். யார் தர்மராஜனுடைய சிவப்பு கண்களை பார்ப்பார்களோ பிறகு அவர்களே நடுங்கி விடுவார்கள். बस इससे அவ்வளவுதான். ज्यादा कुछ नहीं. இதை விட அதிகமாக அவர்களுக்கு எதுவுமே தென்படாது. नहीं तो ज्यादा सजाओं के लिए तो बाबा ने बोल दिया இல்லையானால் அதிகமான தண்டனைக்கு இது பாபா சொல்லிவிட்டார். हड्डी हड्डी तोड़ दूंगा, खाल उधेड़ दूंगा. ஒவ்வொரு எலும்பையும் நான் உடைத்து விடுவேன், தோல் உரித்து விடுவேன். शिव बाबा के यज्ञ से खावेंगे पीवेंगे सर्विस कुछ भी नहीं करेंगे तो धर्मराज जो राइट हैंड है. சிவபாபாவினுடைய யஜ்யத்தில் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், ஆனால் சர்வீஸ் எதுவுமே செய்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது தர்மராஜ் ரைட் ஹேண்டாக இருக்கிறார். वो जरूर हड्डी तोड़ेंगे. அவர் கண்டிப்பாக எலும்பு உடைப்பார். जेल बर्ड्स को सजा का डर नहीं रहता. ஜெயில் பேர்ட்ஸ்க்கு தண்டனையினுடைய பயமே இருக்காது. रात्रि मुरली तारीख 14 फरवरी 1967 पृष्ठ 2 अंक. இரவு முரளி தேதி 14/2/67 பக்கம் 2 கடைசியில். मारे मारे सड़कों की खाल उधेड़ी जाए शरीर की तो पता नहीं लगता है. அடித்து அடித்து உடல்ல இருக்கக்கூடிய தோலை உரித்தால் தெரிய வராதா என்ன? नहीं पता लगता. தெரிய कि வராதா? कैसी सजा होगी. இப்படிப்பட்ட தண்டனை இருக்கும் தெரிய வராதா? हाँ, उससे भी कई गुना ज्यादा. அதை விட கூட நிறைய மடங்கு அதிகமாக தண்டனை இருக்கும். जब तक विनाश होता रहेगा तब तक सजाएं खाते रहेंगे. எப்பொழுது வரைக்கும் நடக்கும்னு கேக்குறாங்க. பாபா சொல்றார், எப்பொழுது வரைக்கும் அழிவு ஏற்பட்டு கொண்டே இருக்குமோ அப்பொழுது வரை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். सजाएं खा खा करके सूक्ष्म वतन में जाते रहेंगे. தண்டனையை அனுபவித்து பிறகு சூட்சும வதனத்தில் சென்று கொண்டே இருப்பீர்கள். बोलते हैं धर्मराज द्वारा हड्डी तोड़वाएंगे तो ये हड्डी जो दर्द होती है अभी அவங்க சொல்றாங்க இல்லையா, தர்மராஜ் மூலமாக எலும்பை உடைப்பேன் என்று. वो धर्मराज की सजा है क्या? ஆகவே இப்பொழுது எந்த எலும்பு வலிக்கிறது இல்லையா, அதுவும் என்ன தர்மராஜனுடைய தண்டனையா? कुछ संस्कार ऐसे हैं जो हड्डी हड्डी बन चुके हैं. சில சம்ஸ்காரங்கள் இப்படி இருக்கிறது, எது எலும்பு போல ஆகிவிட்டது. हड्डी संस्कार बन चुके हैं. மிகவும் அது வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் ஆகிவிட்டது. वो हड्डी संस्कार भी टूट जाएंगे. அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் கூட உடைந்து விடும். हड्डियां तो अपने आप ही टूटेंगे. மற்றும் எலும்புன்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, எலும்பு தானாகவே உடையும். तो अभी दर्द हो रही है. अभी जो धर्मराज की सजा है अभी कोई सजा नहीं है. धर्मराज सजाएं तो बहुत तीखी होंगी. அவங்க கேக்குறாங்க, பிறகு இப்பொழுது எலும்பு வலிக்கிறது தர்மராஜனுடைய தண்டனையா? பாபா சொல்றாரு, இப்ப எதுவுமே தர்மராஜனுடைய தண்டனை இல்லை. தர்மராஜனுடைய தண்டனை மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். अभी जो शारीरिक दुख मिलता है இப்பொழுது எந்த உடல் வேதனை கிடைக்கிறதோ वो तो डॉक्टर और वैद्य लोग भी ठीक कर लेते हैं. அதை டாக்டர் வைத்தியர்கள் சரியாக்கி விடுகிறார்கள். और इससे जो यंत्रणा मिलती है மற்றும் இதன் மூலமாக எந்த வேதனைகள் கிடைக்கிறதோ, வலிகள் கிடைக்கிறதோ, वो यंत्रणा भी
बाबा की याद से हल्की हो जाती है। அதுவும் கூட தந்தையினுடைய நினைவின் மூலமாக லேசாகி விடுகிறது. धर्मराज की ये जो सजा होगी उसमें तो बाबा की याद भी नहीं आएगी। தர்மராஜனுடைய அதாவது தண்டனை எது இருக்குமோ அதுல பாபாவுடைய நினைவு கூட வராது, பயத்தால வரவே வராது. ऐसे नहीं बस रात को सोया सुबह को उठा नहीं सवेरे उठकर बाप இப்படி இல்லை, என்னவென்றால் வெறும் இரவில் தூங்கிவிட்டார்கள் மற்றும் காலை எழுந்து விட்டார்கள் இல்லை. बाबा को बहुत प्रेम से याद करना चाहिए. காலையில் எழுந்து கொண்டு தந்தையை பாபாவை மிகவும் அதிகமாக அன்போடு நினைவு செய்ய வேண்டும். रात को भी याद में सोना चाहिए. இரவிலும் நினைவில் தான் தூங்க வேண்டும். बाबा को याद ही नहीं करेंगे तो बाप फिर प्यार कैसे करेंगे. பாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் பிறகு எப்படி அவர் நேசிப்பார்? कशिश ही नहीं होगी. ஈர்ப்பே ஏற்படாது. भल बाबा जानते हैं ड्रामा में सभी प्रकार के नंबरवार बनने हैं. பல் பாபா இதை அறிவார், டிராமாவில் எல்லாமே அனைத்து விதமாக வரிசைகரமாக தான் இருக்கணும் என்று. फिर भी चुप कर बैठ थोड़े ही जावेंगे. அப்பொழுது கூட அமைதியாக அமர்ந்து விடுவாரா என்ன? पुरुषार्थ करावेंगे. புருஷார்த்தத்தை செய்விப்பார். नहीं तो फिर जार जार रोना पड़ेगा. இல்லையானால் பிறகு கதறி கதறி அழுக வேண்டியதாக இருக்க வேண்டும். बाबा हमको कितना समझाते थे. பாபா நம்மளுக்கு எவ்வளவு புரிய வைத்தார். बहुत पछतावेंगे. மிகவும் அதிகமாக பச்சாதாபப்படுவார்கள். नाहक ऐसा किया माया के वश हो गया. இப்படி செய்து விட்டோம், மாயையினுடைய வசத்துல விட்டோம். बाप को तो तरस पड़ता है. नहीं பாபாவுக்கு பாவமாக இருக்கிறது. सुधरते हैं तो उनकी क्या गति होगी. யார் சுதாரிக்கவில்லையோ அவர்களுக்கு என்ன நிலைமையாகும்? रोएंगे पीटेंगे सजाएं खावेंगे. அழுவார்கள், அடிப்பார்கள், தண்டனையை அனுபவிப்பார்கள். मुरली तारीख 8 जनवरी 1973 पृष्ठ 3 अंक. முரளி தேதி 8/1/73 பக்கம் 3 கடைசியில். धर्मराज मेरे साथ है, தர்மராஜ் என்னோடு இருக்கிறார். हड्डी हड्डी तोड़ देगा। ஒவ்வொரு எலும்பையும் உடைத்து விடுவார். छिलका चढ़ा हुआ है ना दूसरे धर्म का, மற்ற தர்மத்தினுடைய எந்த தோல் இருக்கிறது? दूसरे धर्मों का जो छिलका चढ़ा हुआ है மற்ற தர்மத்தின் எந்த தோல் இருக்கிறதோ तो कहता खाल खींच के रख दूंगा। அப்பொழுது சொல்கிறார், அந்த தோலை இழுத்து வைத்து விடுவேன். छिलका कहो खाल कहो, அதை தோல்னு சொல்லுங்க. धर्मराज के डंडे तो प्रसिद्ध हैं। தர்மராஜனுடைய தண்டனைகள் பிரசித்தமாக இருக்கிறது. बहुत बच्चे हैं बाप को पहचानते नहीं हैं. नहीं तो बाप से तो बहुत डरना चाहिए. நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், தந்தையை தெரிந்து கொள்வதே இல்லை. இல்லையானால் தந்தையை பார்த்து எவ்வளவு பயப்பட வேண்டும். उनके साथ धर्मराज भी है. அவரோடு தர்மராஜும் இருக்கிறார். बाप कहते हैं मेरी आज्ञा न मानी. தந்தை சொல்கிறார், என்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், मेरी इंसल्ट की எனக்கு இன்சல்ட் பண்ணீங்க என்றால், तो धर्मराज बहुत गुस्सा करेंगे. அப்பொழுது தர்மராஜ் மிகவும் கோபப்படுவார். हमारे बच्चे की अवज्ञा करते हो. எங்களுடைய குழந்தையின் அதாவது கட்டளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். बाप का भी एक ही सिकीलधा बच्चा है. தந்தைக்கும் ஒரே ஒரு செல்ல குழந்தைதான் இருக்கிறாங்க. प्यारा तो लगता है ना. அன்பாலியாக தென்படுகிறார் இல்லையா? इनकी इंसल्ट करते हो तो कितनी सजाएं खावेंगे. இவருக்கு இன்சல்ட் செய்றீங்க என்றால் பிறகு எவ்வளவு தண்டனை அனுபவிப்பீர்கள். मुरली तारीख 6 नवंबर 1971 पृष्ठ 2 अंत 3 आदि. முரளி தேதி 6/11/71 பக்கம் 2 கடைசியில் 3 ஆரம்பத்தில். தர்மராஜ் இந்திரியங்களை வெட்டி கொண்டே செல்வார். அப்பொழுது என்ன ஸ்தூலமான இந்திரியங்களை வெட்டுவாரா? बिल्कुल बाबा ने कहा है ऐसे मत समझना. ஆமா, கண்டிப்பாக பாபா சொல்லியிருக்கிறார், இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். कि सूक्ष्म में सजाएं मिलेंगी. என்னவென்றால் வெறும் சூட்சுமமாக தான் தண்டனை கிடைக்கும் என்று. नहीं, शरीर धारण करा के सजाएं देंगे. இல்லை, சரீரத்தை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுப்பேன்.
जिन इंद्रियों से विकर्म किए हैं எந்த இந்திரியங்கள் மூலமாக விகர்மங்கள் செய்திருக்கிறீர்களோ वो इंद्रियां काटने जैसी महसूस होंगी। அந்த இந்திரியங்கள் வெட்டுவது போல நீங்கள் அனுபவம் செய்வீர்கள்। है चलेंगे फिरेंगे कैसे? चलेंगे फिरेंगे कैसे? பிறகு எப்படி நடப்போம் என்று கேக்குறாங்க। पहले राजाएं होते थे, முன்னால் ராஜாக்கள் இருந்தாங்க। वो राजाओं में ये नियम था, कोई चोरी करता था அந்த ராஜாக்களில் இந்த நியமம் இருந்தது, யாராவது திருடுனாங்க என்றால் उसके हाथ काट देते थे, பிறகு அவங்களுடைய கையை வெட்டி விடுவாங்க। फिर दोबारा तिबारा अगर चोरी की तो पाँव भी काट देते थे। பிறகு இரண்டாவது மூணாவது தடவை திருடினால் கூட காலையும் வெட்டி விடுவார்கள்। तो आजकल स्टेशनों में वो छोटी सी गाड़ी होती है, छोटे पहियों वाली, அப்பொழுது இன்று ஸ்டேஷன்ல அந்த சின்ன ஒரு வண்டி மாதிரி இருக்கிறது, சின்ன சின்ன சக்கரம் இருக்கிறது। उनके ना हाथ होते हैं ना पाँव, ऐसे ढूंढे ढूंढे होते हैं। அதற்கு காலும் இருப்பதில்லை, கையும் இருப்பதில்லை, அது அப்படியேதான் இருக்கும்। वो चलते फिरते हैं कि नहीं? அவர்களும் அதில் அமர்ந்து கொண்டு நடக்கிறார்களா இல்லையா? है ऐसे ही चलेंगे फिरेंगे। அப்படியேதான் நடப்பீர்கள்। धर्मराज की सजा कितने समय की होगी? தர்மராஜனுடைய தண்டனை எவ்வளவு நேரத்திற்காக இருக்கும்? அவங்க கேக்குறாங்க எவ்வளவு நேரம் பிடிக்கும்? 1 मिनट। जो दुख का टाइम होता है, दुनिया में दुख बढ़ता है ना, எந்த துக்கத்துக்கான நேரம் இருக்கிறது? உலகத்தில் துக்கம் அதிகமாகிறது இல்லையா? दुख महसूस होता है ना, துக்கம் அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? वो दुख का टाइम लंबा महसूस होता है। அந்த துக்கத்தினுடைய நேரத்தை நீளமாக அனுபவம் செய்கிறீர்களா? दुनिया में सामान्य रूप से दुखी तो होते हैं ना, உலகத்தில் சாமான்யமான ரூபத்தில் சமமான ரூபத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் இல்லையா? वो दुख का टाइम लंबा महसूस होता है அந்த துக்கத்தினுடைய நேரம் மிகவும் நீள நேரமாக அனுபவம் செய்கிறார்களா? या छोटा महसूस होता है? இல்லையானால் சிறியதாக அனுபவம் செய்கிறார்களா? और सुख का टाइम छोटा நீளமாக அனுபவம் செய்கிறார்கள் மற்றும் சுகத்தினுடைய நேரம் महसूस होता है। சிறியதாக அனுபவம் செய்கிறார்கள்। दुख का टाइम बहुत लंबा, மற்றும் துக்கத்தினுடைய நேரம் மிகவும் நீளமாக அனுபவம் செய்கிறார்கள்। गीत भी बनाई दिया, பாடல்களை உருவாகி விட்டார்கள்। समय तू जल्दी जल्दी बीत, நேரமே நீ சீக்கிரமாக கடந்து விடு, सुख में तू पल भर नहीं ठहरे, சுகத்தில் நீ கொஞ்சம் கூட நிற்பதில்லை, लाख बिताए तुझ पर पहरे, எவ்வளவு வேணாலும் உன்னை நிறுத்தவே என்று நினைத்தாலும் கூட, दुख में तू बिल्कुल रुक जाए कैसी तेरी रीत, மற்றும் துக்கத்தில் நீ முற்றிலும் நின்று விடுகிறாய், இது எப்படிப்பட்ட வழியாகும்? समय तू जल्दी जल्दी बीत, நேரமே நீ சீக்கிரமாக கடந்து விடு। तो पक्की बात है ना। ஆகவே இது உறுதியான விஷயமாக இருக்கிறது இல்லையா? तो सामान्य दुख की बात बताई அது அதாவது ஒரு ஜெனரலான துக்கத்தின் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்। कि बहुत लंबा टाइम महसूस होता है, என்ன என்றால் மிகவும் நீண்ட நேரமே அனுபவம் செய்கிறார்கள் என்று। और ये तो धर्मराज का स्पेशल दुख है। மற்றும் இது தர்மராஜனுடைய ஒரு ஸ்பெஷலான துக்கமாகும்। तो लंबा टाइम होगा महसूस या थोड़ा टाइम महसूस होगा? அப்பொழுது நீளமான நேரம் அனுபவம் ஆகுமா இல்லையானால் குறைந்த நேரம் அனுபவம் ஆகுமா? है थोड़ा टाइम। हाँ जी, யாரோ சொன்னாங்க குறைந்த நேரம்னு, அதுக்கு பாபா கேட்கிறார் குறைந்த நேரமா? இல்லை, அதிகமான நேரம் என்று சொல்றாங்க। कब मिलेगी धर्मराज की सजा? எப்பொழுது தர்மராஜனுடைய தண்டனை கிடைக்கும்? हाँ जी, எப்பொழுது ஃபைனல் பேப்பர் நடக்குமோ அப்பொழுது ஃபைனல் ரிசல்ட் எந்த நேரத்தில் சொல்லப்படும் மற்றும் ஆகவே எக்ஸாமுக்கு பிறகு தர்மராஜனுடைய தண்டனை இருக்குமா இல்லைன்னா அதற்கு முன்னால் இருக்குமா? एग्जाम जब होता है तो थोड़े टाइम का होता है या लंबे टाइम का होता है? थोड़े टाइम का होता है। எக்ஸாம் எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுது அது குறைந்த நேரத்திற்காக நடக்கிறதா இல்லையானால் நீளமாக நடக்கிறதா?
குறைந்த நேரத்திற்காக நடக்கிறது. और क्यों क्यों नहीं? அப்பொழுது அனைத்து குழந்தைகளுமே ஒரேடியாக கொடுப்பாங்களான்னு கேக்குறாங்க. பாபா சொன்னார், ஆமா, सभी का फाइनल एग्जाम एक साथ होगा. அனைவருடைய ஃபைனல் எக்ஸாம் ஒரேடியாக தான் நடக்கும். रिजल्ट निकलेगा नंबरवार. ஆனால் ரிசல்ட் வந்து வரிசைக்கிரமாக தான் வெளியே வரும். कोई पहले मरेंगे, कोई बाद में मरेंगे, कोई पहले पर्चे में ही फेल हो जाएंगे. छोड़ சிலர் வந்து முன்னால் இருப்பார்கள், சிலர் பின்னால் இருப்பார்கள், சிலர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே ஃபெயில் ஆகி விடுவார்கள், करके भाग जाएंगे. விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். कोई दूसरे पर्चे में फेल हो जाएंगे. சிலர் வந்து ரெண்டாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி விடுவாங்க, छोड़ के भाग जाएंगे. விட்டுட்டு ஓடி விடுவாங்க. ये माया के पेपर இந்த மாயையினுடைய பேப்பர் लंबे समय तक नहीं आएंगे. நீல நேரம் வரை வராது. है जब एग्जाम होता है तो जो टीचर होता है எப்பொழுது எக்ஸாம் நடக்குமோ அப்பொழுது டீச்சர் இருப்பாரு. वो बच्चों के साथ रहता है அவர் குழந்தைகளோடு இருப்பாரா या अलग होता है? இல்லைன்னா தனியாகி விடுவாரா, விலகி விடுவாரா? ऐसे ही है. அதே போலதான் இருக்கு. एग्जाम में टीचर थोड़ा ही बताने के लिए आता है. எக்ஸாம்ல டீச்சர் வந்து சொல்றதுக்காக வராரா என்ன? इस प्रश्न का क्या उत्तर है? இந்த கேள்வியினுடைய பதில் என்னவாகி விட்டது பிறகு? आज की जो सजा है, बड़ी सजा है, वो 1 सेकंड की सजा ऐसी होगी. தர்மராஜனுடைய எந்த கொடூரமான தண்டனை இருக்கிறதோ அது ஒரு செகண்டுக்காக தான் இருக்கிறது என்று இப்படி சொல்கிறார்கள். ये कई जन्मों के हम सजा भोगे ऐसा अनुभव होगा. நிறைய ஜன்மத்தினுடைய தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம் என்று அனுபவமாகும். तो वो बड़ी सजा आत्माओं को कब मिलेगी? ஆகவே அந்த கொடூரமான தண்டனைகள் ஆத்மாக்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? जब रिजल्ट निकलेंगे तब. எப்பொழுது ரிசல்ட் வெளியே வருமோ அப்பொழுது. इसका टाइम अलग अलग होगा कि அதனுடைய நேரம் தனித்தனியாக இருக்குமா இல்லையானால் ஒரே நேரம் இருக்குமா? एक ही टाइम कैसे हो सकता है? பாபா சொல்கிறார், ஒரே நேரம் எப்படி இருக்கும்? सूक्ष्म शरीरधारियों को कैसे मिलेगी सजा? சூட்ச்ம உடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? बाबा धर्मराज के डंडे स्थूल में लगेंगे या बाबा की दृष्टि से महसूस होगा? பாபா தர்மராஜனுடைய தண்டனைகள் வந்து ஸ்தூலமாக அனுபவம் செய்வோமா இல்லையானால் பாபாவினுடைய திருஷ்டியின் மூலமாக அனுபவம் செய்வோமா? ला 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 करके दिखाएगा. அதாவது சிவப்பான கண்களை காமிப்பார். ये बात अभी तक समझ में नहीं आई है. இந்த விஷயம் இப்பொழுது வரை புரியவில்லை, थोड़ा स्पष्ट करके बताइए. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க என்று கேக்குறாங்க. बाबा ने तो मुरली में ही बता दिया. பாபா முரளிலே சொல்லிவிட்டார். ऐसे नहीं समझना இப்படி புரிஞ்சுக்காதீங்க. कि सूक्ष्म शरीर धारण करके सजाएं खत्म हो जाएंगी. சூக்ஷ்ம சரீரம் தாரணை செய்துவிட்டால் தண்டனைகள் வந்து முடிந்து விட்டது என்று. नहीं, இல்லை, स्थूल शरीर धारण करा के सजाएं देंगे. ஸ்தூலமான சரீரத்தை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுப்பார். जैसे औलिये होते हैं, எப்படி வந்து பேயை விரட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், तांत्रिक, தாந்திரிகர்கள். भूत प्रेतों को सजा देते हैं तो प्रवेश कराते हैं या वैसे ही सजा देते हैं? பூத பிரேதங்களுக்கு பேய் பிசாசுக்கு தண்டனையை கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்குள்ள பிரவேசம் செய்ய வைக்கிறாங்களா இல்லையானால் அப்படியே கொடுத்துடுறாங்களா? प्रवेश कराते हैं. பிரவேசம் செய்ய வைக்கிறாங்க. वो औलिया तो छोटे मोटे धर्मराज हैं. அந்த பேய் விரட்டக்கூடியவர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன தர்மராஜா ஆவாங்க. ये तो बड़े से बड़ा धर्मराज है. ஆனால் இவர் வந்து பெரியதிலும் பெரிய தர்மராஜா ஆவார். ऐसे नहीं सूक्ष्म शरीर से सजा दे करके खत्म कर देगा. இப்படி இல்லை, சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக தண்டனையை கொடுத்து விட்டு முடித்து விடுவார் என்று. स्थूल शरीर भी होगा ஸ்தூலமான உடலும் இருக்கும் और स्थूल डंडे भी होंगे. மற்றும் ஸ்தூலமான கொம்பு கூட இருக்கும்.
ऐसे खाते हैं का थप्पड़ अप्पड़ मार के दिखाए। தர்மராஜனுடைய தண்டனைகள் அவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் கேக்குறாங்க. பாபா சார் எப்படி அனுபவிக்கிறாங்களா, ஒரு அறை இட்டு காமிக்கணுமா என்ன? डंडा मार के दिखाए क्या? இல்லையானால் கொம்பு மூலமாக அடித்து காமிக்கணுமா என்ன? हड्डी तोड़ के दिखाए? எலும்பை உடைத்து காமிக்கணுமா? साकार शरीर धारण करा के सजा दूंगा। சாக்கார உடலை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுப்பேன். और वो साकार शरीर दूसरे के शरीर में प्रवेश कराने के लिए साकार शरीर या गर्भ में जाकर ஆகவே சாக்கார உடல்ல பிரவேசம் ஆகுறாங்கன்னா இல்லையானால் கர்ப்பத்துல போய் பிரவேசம் ஆகிவிட்டு வருவாங்களா? ब्रह्मा जैसी आत्मा, ब्रह्मा कुमार कुमारियों जैसी आत्माएं, பிரம்மா போல ஆத்மாக்கள், பிரம்மகுமார் குமாரிகள் போல जो ஆத்மாக்கள் अकाले मौत शरीर छोड़ रही है, யார் திடீர் நின்ற மரணத்தால் உடலை விடுகிறார்கள், उनको तो शरीर नहीं मिलेगा, அவங்களுக்கு உடல் என்பது கிடைக்காது. तो प्रवेश ही करेंगे ना। அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பிரவேசம் தானே செய்வார்கள். बाबा ने समझाया है सजा कैसे मिलती है। सूक्ष्म शरीर भी नहीं, स्थूल शरीर धारण कराकर सजा देते हैं। பாபா புரிய வைத்திருக்கிறார், தண்டனையும் எப்படி கிடைக்கிறது, வெறும் சூட்சமான உடல் இல்லை, ஆனால் ஸ்தூலமான உடலை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுக்கிறேன். मुरली तारीख 5 अक्टूबर 1978 पृष्ठ 2 मध्य। बताया प्रैक्टिकल में शरीर धारण करा के सजा दूंगा। சொல்லியிருக்கிறார், பிராக்டிக்கல்ல உடலை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுக்கிறேன். ऐसे नहीं, இப்படி இல்லை. ब्रह्मा की सोल है, பிரம்மாவினுடைய சோல் இருக்காங்க, अष्ट देवों में तो आती नहीं है, அஷ்ட தேவதைகளில் அவர் வருவதில்லை. आती है வராரா என்ன? नहीं आती है, வருவதில்லை. सूक्ष्म शरीर रह गया उनका, அவருடைய சூட்ச்ம உடல் இருக்கிறது, स्थूल शरीर तो गया, ஸ்தூலமான உடல் இல்லை. तो उनको सजा कैसे मिलेगी? ஆகவே அவருக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? बिना शरीर के सजा कैसे भोगेंगे? உடல் இல்லாம எப்படி தண்டனையை அனுபவிப்பாரு? शरीर के द्वारा ही तो सुख दुख अनुभव किया जाता है। உடல் மூலமாக தான் சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவம் உடல் மூலமாக தான் சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவம் செய்யப்படுகிறது. तो ब्रह्मा की आत्मा भी क्या करेगी? ஆகவே பிரம்மாவினுடைய ஆத்மா கூட என்ன செய்யும்? कोई शरीर में प्रवेश करके सजा भोगती है। ஏதோ ஒரு உடல்ல பிரவேசம் செய்து விட்டு தண்டனையை அனுபவிக்கிறது. कौन सा शरीर होगा? அது எந்த உடலாக இருக்கும்? है बोलो, சொல்லுங்க. हैं कौन सा शरीर होगा? है हाँ, जो रुद्रमाला का लास्ट मणका है, ருத்ரமணி மாலையினுடைய இந்த கடைசி மணியாக இருக்கிறாங்க. उस लास्ट मणके में அந்த கடைசி மணியில் जिसमें वो प्रवेश करके महाकाली का पार्ट बजाते हैं, எதில் அவர் பிரவேசம் செய்துவிட்டு மகாகாலியினுடைய பாட்டை செய்கிறார். उसी शरीर के द्वारा, அதே உடல் மூலமாக, साकार शरीर के द्वारा சாக்கார உடல் மூலமாக सजाओं का अनुभव करेंगे। தண்டனையின் அனுபவத்தை செய்வார். क्या बीमारी को धर्मराज की सजा कहेंगे? நோய்களை என்ன தர்மராஜனுடைய தண்டனை என்று சொல்ல முடியுமா? बीमार होना ये धर्मराज की सजाएं नहीं है। ஆரோக்கியம் கெட்டு போகுவது, நோய் வருவது, இது ஒன்றும் தர்மராஜனுடைய தண்டனை இல்லை. जो बीमारी है वो तो सालों साल चलती है। எந்த நோய்கள் இருக்கிறதோ அது வருஷக்கணக்காக இருக்கிறது. वो कोई धर्मराज की सजा थोड़ी है। அது தர்மராஜனுடைய தண்டனை என்னவோ இல்லை. धर्मराज की सजा तो सेकंडों में मिलेगी और ऐसी सजा मिलेगी। தர்மராஜனுடைய தண்டனை செகண்ட்ல கிடைக்கும் மற்றும் இப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும். जो जन्म जन्मांतर की सजा महसूस हो जाएगी। எது நிறைய ஜன்மத்தினுடைய தண்டனை என்று அனுபவம் ஆகிவிடும். वो बहुत कड़ी सजा है। அது மிகவும்
பயங்கரமான தண்டனையாக இருக்கும். पिछाड़ी में तुमको सब साक्षात्कार होगा, कैसे कैसे सजाएं खावेंगे वो भी तुमको मालूम पड़ जावेगा। பின்னாடி உங்களுக்கு சாட்சாத்காரங்கள் ஏற்படும். எப்படி எப்படி தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இதுவும் உங்களுக்கு தெரிய வரும். मुरली तारीख 15 अप्रैल 1967 पृष्ठ 3 आदि। முரளி தேதி 15/4/67 பக்கம் 3 ஆரம்பத்தில் एक याद से और बीमारी से वो धर्मराज के यज्ञ से अपने पाप को भस्म कर सके। நினைவின் மூலமாக மற்றும் நோய்களின் மூலமாக தன்னுடைய பாவங்களை முடிக்க முடியுமா? धर्मराज का कर्म क्या है? ஆகவே அது தர்மராஜனுடைய தண்டனையா என்ன? बीमारी भी एक दंड है ना? ஏனென்றால் நோய்கள் கூட ஒரு தண்டனை தான் ஆகும். बीमारी दंड नहीं है, பாபா சொல்றாரு நோய்கள் தண்டனை கிடையாது, हिसाब किताब चुकतू होता है। அது கணக்கு வழக்கு முடிகிறது. बीमारी कोई धर्मराज का दंड जैसा नहीं है। நோய் ஒன்றும் தர்மராஜனுடைய தண்டனை போல் இல்லை. और कलयुग के अंत में बीमारी तो सबको आती है। மற்றும் கலியுகத்தின் கடைசியில் அனைவருக்குமே நோய் வருகிறது. 8 को नहीं आती है क्या? 8 பேருக்கு வருவதில்லையா என்ன? है? 8 को भी आती? அவங்களுக்கும் வருகிறது. अरे 8 की बात छोड़ो, जो फर्स्ट है அரே 8 பேருடைய விஷயத்தை விடுங்கள், ஆனால் யார் முதல்ல இருக்கிறாரோ उसको नहीं आती है क्या? அவருக்கு வருவதில்லையா என்ன? है? वो सबका बाप नहीं है। அவர் அனைவருடைய தந்தை இல்லையா என்ன? बीमारों का बाप नहीं है। அப்ப நோயாளிகளுடைய தந்தை இல்லையா என்ன? बीमारी के द्वारा पाप भस्म करने और धर्मराज की सजा द्वारा पाप भस्म करने में क्या अंतर है? நோய்கள் மூலமாக பாவங்களை சாம்பலாக்குவது மற்றும் தர்மராஜனுடைய தண்டனையின் மூலமாக பாவங்களை எரிப்பது, இது ரெண்டுத்திலையும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? हाँ, சிலர் பாவங்களை நோய்கள் மூலமாக மற்றும் தந்தையினுடைய நினைவின் மூலமாக அதை அழிக்கிறார்கள். हाँ, மற்றும் சிலருக்கு தர்மராஜின் தண்டனைகள் மூலமாக கணக்கு வழக்க முடிகிறது. ஆகவே யார் நினைவின் மூலமாக மற்றும் நோய்கள் மூலமாக தன்னுடைய கணக்கு வழக்கை முடிக்கிறார்கள் அவர்களுக்கும் தர்மராஜிடம் இருந்து தண்டனை கிடைக்குமா? जो बीमारियों के द्वारा யார் நோய்களின் மூலமாக अपने पाप कर्मों की सजा भोग लेंगे, தன்னுடைய பாவ கர்மங்களுடைய தண்டனையை அனுபவித்து விடுவார்களோ उनको उतनी सजाएं धर्मराज के यहाँ नहीं खानी पड़ेंगी। அவங்களுக்கு அவ்வளவு தண்டனைகள் தர்மராஜிடம் இருந்து வாங்க வேண்டியதாக இருக்காது. लेकिन फायदा ये होगा ஆனால் என்ன பலன் ஆகும் என்றால் कि बीमारी से जो सजाएं என்ன லாபம் இருக்கிறது என்றால் நோய்கள் மூலமாக எந்த தண்டனைகள் भुगत ली जाएंगी, அனுபவித்து விடுகிறார்களோ उन सजाओं के भुगतने के बाद उनका पद नीचा नहीं होगा। அந்த தண்டனைகளை அவர்கள் அனுபவித்த பிறகு அதாவது பதவி தாழ்ந்ததாகாது. और जो धर्मराज की सजाएं खाएंगे, மற்றும் யார் தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிப்பார்களோ सजा भी खाएंगे और पद भी नीचा हो जाएगा। அவர்கள் தண்டனையும் அனுபவிப்பார்கள் மற்றும் கூடவே பதவியும் தாழ்ந்ததாகிவிடும். बीमारी से हाँ सजा बीमारी का सामना कर रही है, हाँ उनको लास्ट में सजाएं नहीं खानी पड़ेगी। நோய்கள் மூலமாக யார் தண்டனை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு கடைசியில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்காது. नहीं, ऐसा तो नहीं बोला। பாபா சொல்றாரு இப்படி ஒன்னும் சொல்லவில்லை. बीमारी से जो आत्माएं सजा भोग रही हैं, நோய்கள் மூலமாக எந்த ஆத்மாக்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ उनकी सजा कम हो रही है। அவங்களுடைய தண்டனை குறைவாகுகிறது. उससे उनको फायदा ये है அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்றால் कि बीमारी से सजा भोगने वालों को நோய்கள் மூலமாக தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு पद नीचा नहीं दिया जाएगा, பதவி தாழ்ந்ததாக ஆகாது. और जो धर्मराज की सजाएं खाएंगे மற்றும் யார் தர்மராஜனுடைய தண்டனை அனுபவிப்பார்களோ उनका पद भी नीचा हो जाएगा संसार।
அவர்களுடைய பதவியும் உலகத்திற்கு முன்னால் தாழ்ந்ததாகிவிடும். 700 करोड़ मनुष्य आत्माएं हैं. 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். कोई भगवान बाप के घर में, परमधाम में, ब्रह्मलोक में, சிலர் தந்தையினுடைய வீட்டில் பரம்தாமத்தில் பிரம்மலோகத்தில் இருக்கிறார்கள். ऊंचे से ऊंची स्टेज पे रहेंगे. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜ்ல இருப்பார்கள். और कोई आत्माएं नीची स्टेज में रहेंगे. சிலர் தாழ்ந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ऊंचे से ऊंचे हैं देवताएं. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் தேவதைகள் ஆவார்கள். परमधाम में वो देव आत्माएं ऊंची स्टेज में रहेंगी. பரம்தாமத்தில் அந்த தேவ ஆத்மாக்கள் உயர்ந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. जो सबसे ऊंची स्टेज में होंगे, யார் மிகவும் உயர்ந்த ஸ்டேஜ்ல இருப்பார்களோ वो पहले इस सृष्टि पर आएंगे அவர்கள் முதலில் இந்த உலகத்தில் வருவார்கள் और सुख भोगेंगे. மற்றும் சுகத்தை அனுபவிப்பார்கள். और जो सबसे नीची स्टेज में होंगी, மற்றும் யாரு எல்லாத்தையும் விட தாழ்ந்த ஸ்டேஜ்ல இருப்பார்களோ वो सृष्टि के लास्ट में आएंगे, जब दुनिया में बहुत ही दुख हो जाएगा. அவர்கள் இந்த உலகத்தில் கடைசியாக வருவார்கள். எப்பொழுது மிகவும் அதிகமாக துக்கம் இருக்குமோ அப்பொழுது ये दुनिया रौरव नरक हो जाएगी. இந்த உலகம் கொடூரமான நரகமாகிவிடும். ऐसी रौरव नरक இப்படிப்பட்ட ரௌரவ் நரக் जहाँ न्याली में कीड़े कुलबुलाते हैं, எப்படி காவாயில நிறைய புழுக்கள் நெளிஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். एक कीड़ा दूसरे को काटता है, दूसरा तीसरे को काटता है, तीसरा चौथे को काटता है. ஒரு புழு இரண்டாவதை கடிக்கும், இரண்டாவது மூணாவதை கடிக்கும், மூணாவது நாலாவதை கடிக்கும். जैसे आज के परिवार में எப்படி இன்றைய நாளில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் पति दुख देता है परिवार के जनों को, கணவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறார். स्त्री बहुत दुखी होती है, அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் மிகவும் அதிகமாக துக்கம் அடைகிறாள். तो कुछ कर नहीं सकती, அப்பொழுது அதால் எதுவுமே செய்ய முடியாது. तो बड़े बच्चे की पिटाई कर देती है. அப்பொழுது பெரிய குழந்தையை அடிக்கிறாங்க. बड़ा बच्चा कुछ नहीं कर सकता है तो छोटों की पिटाई कर देता है. அப்பொழுது அந்த பெரிய குழந்தையாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறான்? சிறிய குழந்தைகளை அடிக்கிறான். छोटे बच्चे कुछ नहीं कर सकते हैं तो मोहल्ले में जाकर के हुड़दंग मचाते हैं. அப்பொழுது அந்த சிறிய குழந்தைகளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த காலனியில் சென்று விட்டு கலாட்டா செய்கிறார்கள். दुखदाई काम करते हैं. துக்கம் நிறைந்த செயல்களை செய்கிறார்கள். ऐसे ये दुनिया नरक बन गई. அதே போலவேதான் இந்த உலகமும் துக்கம் நிறைந்த நரகமாகிவிட்டது. ऐसी नरक की दुनिया में आना पड़ेगा. இப்படிப்பட்ட நரகத்தின் உலகத்தில் வரவேண்டியதாக இருக்கும். इसलिए அதனால்தான் ये कहना गलत है இது சொல்வது தப்பாகும். कि बीमारी से भोग करके என்னவென்றால் நோய்கள் மூலமாக அனுபவித்து हम ज्यादा सुखी हो जाएंगे. நாம் அதிகமாக சுகம் நிறைந்தவங்களாக ஆகிவிடுவோம். 8 की लिस्ट में आ जाएंगे, 8ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல விடுவோம். अष्टदेव बन जाएंगे, அஷ்ட தேவதைகள் धर्मराज की ஆகிவிடுவோம். सजाएं नहीं खाएंगे. தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிக்க மாட்டோம். नहीं, இப்படி இல்லை. बीमारियों से इतनी सजा नहीं भोगी जा सकती. நோய்கள் மூலமாக இவ்வளவு தண்டனை அனுபவிக்க முடியாது. हाँ, कुछ वजन कम हो जाएगा. இப்படி இருக்கிறது. என்னவென்றால் கொஞ்சம் சுமை குறைந்துவிடும். उसका फायदा ये होगा அதனுடைய பலன் என்னவாகும் என்றால் कि पद नीचा नहीं होगा பதவி தாழ்ந்ததாகாது. और धर्मराज सजाओं से மற்றும் தர்மராஜனுடைய தண்டனைகள் மூலமாக सजा की सजा खाओ और फिर தண்டனையும் அனுபவியுங்கள் மற்றும் கூடவே पद भी नीचा हो जाएगा. பதவியும் கீழே இறங்கிவிடும். बाप को याद करते रहो तो तुम्हारे विकर्म विनाश हो जाए. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுடைய விகர்மங்கள் அழிந்துவிடும். सजा न खानी चाहिए. தண்டனையை அனுபவிக்க கூடாது. बाप के सामने सजाएं बैठ खावेंगे तो बाप क्या कहेंगे? தந்தைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தண்டனையை அனுபவித்தால் பிறகு தந்தை என்ன சொல்வார்? तुमने साक्षात्कार भी किए हैं.
நீங்கள் சாட்சாத்காரமும் उस செய்திருக்கிறீர்கள். समय सिर ऊपर नहीं कर सकते बाप के सामने। அப்பொழுது அந்த நேரத்தில் தந்தைக்கு முன்னால் தலையை தூக்க முடியாது. इन द्वारा बाप पढ़ाते हैं तो इनका ही साक्षात्कार होगा। இவர் மூலமாக தந்தை படிப்பிக்கிறார், அப்பொழுது இவருடைய சாட்சாத்காரம் தான் ஏற்படும். इन द्वारा ही हमको समझाते रहते हैं। இவர் மூலமாக தான் நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். तुमने यह किया है। நீங்கள் இது எல்லாம் செய்திருக்கிறீர்கள். फिर उस समय बहुत रोवेंगे, பிறகு அந்த நேரத்தில் அதிகமாக அழுவீர்கள், चिल्लाएंगे, கதறுவீர்கள், अफसोस भी करेंगे। வருத்தமும் அடைவீர்கள். बिगर साक्षात्कार सजा मिल न सके। சாட்சாத்காரம் செய்யாமல் தண்டனை கிடைக்காது. मुरली तारीख 25 जून 1968 पृष्ठ 3 मध्यान्ह। முரளி தேதி 25/6/68 பக்கம் 3 நடுவில் கடைசியில். पवित्र कैसे बनेंगे? எப்படி தூய்மையாகுவீர்கள்? या तो बाप के रास्ते जो बताया, बाप रास्ता बता रहा है, वो तो बताए हुए रास्ते के आधार पर राजयोग, தந்தை எந்த வழியை சொல்கிறாரோ அந்த வழியின் மூலமாக ராஜயோகம் और ज्ञान योग, மற்றும் ஞான யோகம், उसके आधार पर पवित्र बने। அதன் மூலமாக பவித்திரமாகுங்கள். या तो இல்லையானால் जो बीमारियां आती हैं, எந்த நோய்கள் வருகிறதோ, कर्म भोग आता है, वो कर्म भोग भोग करके पवित्र बने। எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா கர்மத்தினுடைய வினை வருகிறது, அதை எல்லாமே நீங்கள் அனுபவித்து தூய்மையாகுங்கள். या तो இல்லையானால் धर्मराज की सजाएं खा करके पवित्र बने। தர்மராஜனுடைய தண்டனை அனுபவித்து பிறகு நீங்கள் தூய்மையாகுங்கள். ऐसे भी नहीं कि सूक्ष्म शरीर से सजा दूंगा, இப்படியும் இல்லை சூட்ச்ம உடலின் மூலமாக தண்டனையை கொடுப்பேன் என்று. साकार शरीर धारण करा के सजा दूंगा। சாக்கார உடலை தாரணை செய்வித்து தண்டனையை கொடுப்பேன். कर्म भोग जो बीमारी का भोगते हैं, கர்மத்தினுடைய வினை எந்த நோய்களாக அனுபவிக்கிறோமோ उसमें ये फायदा है அதுல ஒரு லாபம் இருக்கிறது. कि धर्मराज के डंडे नहीं खाने पड़ेंगे। என்னவென்றால் தர்மராஜனுடைய அடியை வாங்க வேண்டியதாக இருக்காது. क्या என்ன? बीमारी में जो भोग कष्ट भोगते हैं, நோயில எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள், उनके जो कष्ट हैं அந்த கஷ்டங்கள் खलास होते हैं ना, முடிகிறது இல்லையா? तो उसमें फायदा ये है அப்ப அதுல இந்த ஒரு லாபம் இருக்கிறது. कि धर्मराज सजा नहीं खानी पड़ेगी, தர்மராஜனுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்காது. और जो धर्मराज के दरबार में जाकर के डंडे खाएंगे, மற்றும் யார் தர்மராஜனுடைய தர்பார்ல சென்று விட்டு தண்டனை அனுபவிப்பார்களோ, सजा भोगेंगे, அடி வாங்குவாங்க. उसमें क्या नुकसान है? அதுல என்ன நஷ்டம் இருக்கிறது? सजा की सजा खानी पड़ेगी, தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் மற்றும் पद भी भ्रष्ट हो जाएगा, பதவியும் தாழ்ந்ததாகிவிடும். धर्मराज की सजा खाने से कौन सा पद नीचा होता है? தர்மராஜனுடைய தண்டனை அனுபவிக்கும் காரணத்தால் எந்த பதவி குறையும்? 8 को छोड़ करके जो धर्मराज सजा देगा ना, वो बाबा ने बोला कि वो पद कम होगा, पद 10 होगा। தர்மராஜ் எந்த தண்டனை கொடுப்பாரோ அதன் மூலமாக பாபா சொல்லியிருக்கிறார் பதவி கம்மியாகும் என்று. कौन सा पद है बाबा? ஆகவே அது என்ன பதவி ஆகும்? ये 8 की माला है, ये पद नहीं है। இந்த 8 மாலை இருக்கிறது, இது பதவி இல்லையா என்ன? பாபா கேக்குறாரு. 8 को छोड़ करके 108 की माला है, ये ऊंचा पद नहीं है। அப்ப அவர் சொல்றாரு 8 பேரை விட்டுட்டு வேற என்ன இருக்கு? பாபா சொல்றாரு 108 இது பதவி இல்லையா? वो ऑलरेडी कहाँ फिक्स है? कौन तुम्हें मालूम है कौन है? அப்ப அவர் சொல்றாரு இது ஆல்ரெடி பிக்ஸ் ஆக இருக்கிறது இல்லையா? பாபா சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா என்ன? इतने बैठे हुए हैं, इनमें कौन कौन 108 की माला में आने वाला है? இங்க யாரெல்லாம் அமர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள்ல யார் 108 மாலையில வரப்போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? प्रत्यक्ष है, பிரத்யட்சமாக இருக்கிறதா என்ன? तो काय के लिए कहते प्रत्यक्ष है? ஆகவே ஏன் நீங்க சொல்றீங்க பிரத்யட்சமாக இருக்கிறது என்று? नहीं है, कहाँ है? क्या धर्मराज और सदगुरु एक ही है? என்ன தர்மராஜ் மற்றும் சத்குரு ஒருத்தர் தானா? सदगुरु मना वो सजा ही सजा ही देंगे, वो तो धर्मराज सजा देगा। சத்குரு என்றால் தண்டனை கொடுப்பாங்களான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு அது தர்மராஜ் தான் கொடுப்பார். धर्मराज और सदगुरु एक नहीं है। ना,
தர்மராஜ் மற்றும் சத்குரு ஒருத்தர் இல்லையான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாரு இல்லை. गुरु तो सदगति करता है। சத்குரு வந்து சத்கத்தியை செய்கிறார். धर्मराज और सदगुरु का पार्ट दोनों अलग अलग है ना? தர்மராஜ் மற்றும் சத்குருனுடைய பாட்டு ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கிறது பாபா என்று கேக்குறாங்க. एक के बाद एक होगा या ஒருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருவாங்களா இல்லையானால் एक ही साथ होगा? ரெண்டு பேருமே ஒரேடியாக தான் இருப்பாங்களா? सदगुरु सच्चा गुरु। சத்குரு என்றால் உண்மையான குரு. धर्मराज तो दंड देगा या गुरु बनेगा? தர்மராஜ் வந்து தண்டனையை கொடுப்பாரா இல்லையானால் குரு ஆகுவாரா? धर्मराज सदगति करेगा या दुर्गति करेगा? தர்மராஜ் சத்கதி செய்வாரா இல்லையானால் துர்கதி செய்வாரா? शिव बाबा धर्मराज की सजाओं से बच्चों की रक्षा करेंगे या नहीं? சிவ பாபா தர்மராஜனுடைய தண்டனையிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுவாரா இல்லையா? जिस समय धर्मराज पाप आत्मा को सजा देंगे उस समय शिव बाबा सामने बैठे रहेंगे क्या? எந்த நேரத்தில் தர்மராஜ் பாவ ஆத்மாக்களுக்கு தண்டனையை கொடுப்பாரோ அந்த நேரத்தில் சிவபாபா முன்னாலே அமர்ந்து கொண்டிருப்பாரா என்ன? धर्मराज सामने बैठेगा या शिव बाबा सामने बैठेंगे? தர்மராஜ் முன்னால் உட்காருவாரா இல்லைன்னா சிவபாபா முன்னால் உட்காருவாரான்னு பாபா கேக்குறாரு. और देखने वालों को धर्मराज दिखाई देगा कि शिव बाबा याद दिखाई देगा? மற்றும் பார்க்கக்கூடியவர்களுக்கு சிவபாபா தென்படுவாரா இல்லையானால் தர்மராஜ் தென்படுவாரா? प्यार का सागर दिखाई देगा या मार का सागर दिखाई देगा? அன்பினுடைய கடலாக தென்படுவாரா இல்லையானால் அடிக்கும் கடலாக தென்படுவாரா? है அடிக்கும் கடலாக தென்படுவார். பிறகு अभी टाइम है। இப்பொழுது நேரம் இருக்கிறது. क्या टाइम है? என்ன நேரம் இருக்கிறது? प्यार का सागर அன்பினுடைய கடல் प्यार बरसाए रहा है। அன்பை பொழிகிறார். बहुत सस्ता सौदा है। மிகவும் குறைந்த விலை கொண்ட வியாபாரம் ஆகும். कितना सस्ता बताते हैं? है எவ்வளவு கம்மியாக சொல்கிறார்? कितना सस्ता? अरे कौड़ी दो और हीरा लो। சோழியை கொடுத்து விடுங்கள் மற்றும் வைரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். इतना सस्ता? कहाँ हीरा और कहाँ कौड़ी? இவ்வளவு கம்மியான விலை கொண்டதாகும். எங்க சோழி எங்க வைரம்? बाबा ने बोला हुआ है பாபா कि बाप तो प्यार का सागर है। பாபா சொல்லியிருக்கிறார் பாபா வந்து தந்தை வந்து அன்பினுடைய கடல் ஆவார் என்று. और धर्मराज मार का सागर है। மற்றும் தர்மராஜ் அடியினுடைய கடல் ஆவார். तो जब अंत में धर्मराज पिटाई करेगा பிறகு கடைசியில் எப்பொழுது தர்மராஜ் அடிப்பாரோ तब प्यार का सागर बाप क्या धर्मराज को रोकेगा नहीं? அப்பொழுது அன்பினுடைய கடல் தந்தை என்ன தர்மராஜை நிறுத்த மாட்டாரா? अब बाप ने तो पहले ही घोषणा कर दी। அரே தந்தை வந்து முதலே இதை வந்து சொல்லிவிட்டார். क्या अगर मेरी बात नहीं मानेंगे तो धर्मराज खाल उधेड़ देंगे। ஒருவேளை நீங்கள் என்னுடைய விஷயத்தை கேட்கவில்லை என்றால் பிறகு தர்மராஜ் உங்களுடைய தோலை உறுத்தி விடுவார். तो पहले ही बता दिया। இது முதலே சொல்லிவிட்டார். बाप तो प्यार का सागर है तो जब धर्मराज अंत में पिटाई करेगा तो बाबा रोकेगा नहीं? தந்தை வந்து அன்பினுடைய கடல் ஆவார். பிறகு கடைசியில் எப்பொழுது தர்மராஜ் அடிப்பாரோ அப்பொழுது தந்தை வந்து நிறுத்த மாட்டாரா என்ன தடுக்க மாட்டாரா? राष्ट्र का पिता है, தேசத்தின் தந்தையாக இருக்கிறாரு, राष्ट्रपति है, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. उसने फैसला करने के लिए कोई जज को नियुक्त किया है। அவர் வந்து தீர்மானம் செய்வதற்காக ஒரு நீதிபதியை அமைத்திருக்கிறார். सुप्रीम कोर्ट का जज नियुक्त हुआ है। சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். तो राष्ट्रपति उसको रोकेगा? அப்பொழுது என்ன அந்த பிரைம் மினிஸ்டர் போய் அவரை தடுப்பாரா? है? अरे गलतियां की हैं तो सजा खानी पड़े या नहीं?
அரே தண்டனையை அனுபவித்திருக்காங்க, தண்டனையை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தவறுகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னா தண்டனை அனுபவிப்பாங்களா இல்லையா? ऐसे तो सारे ही छूट जाएंगे। இப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து விடுபடுவாங்க। தப்பித்துக் கொள்வார்கள்। तो लॉ और लव में बैलेंस होना चाहिए या नहीं होना चाहिए? ஆகவே சட்டம் மற்றும் அன்புல பேலன்ஸ் இருக்க வேண்டுமா இல்லையா? या लॉ का वो लव का जो पलड़ा है இல்லையானால் அன்பினுடைய தராசு தட்டு वो हमेशा भारी बना रहे அது எப்பவுமே வெயிட்டாகவே இருக்கும்। और लॉ ऊपर उठ जाए மற்றும் சட்டம் வந்து மேலே ஏறி விடுகிறது, हल्का हो जाए, லேசாகி விடுகிறது। तो दुनिया की राजकाज चल पाएंगे? அப்பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய செயல்கள் வந்து நடக்க முடியுமா என்ன? அரசாங்கம் நடக்க முடியுமா? जैसे कलयुग के अंत में आते आते எப்படி வந்து கலியுகத்தின் கடைசியில் வந்துவிட்டு कानून की ताकत कम हो गई, சட்டத்தினுடைய சக்தி குறைந்து விட்டது। अभी இப்பொழுது जो सबसे पुराना देश भारतवर्ष है மிகவும் பழைய தேசமாக இருக்கக்கூடிய பாரத வருஷம் இருக்கிறது। वहाँ कानून को मानते हैं उतना? அங்க வந்து சட்டத்தை அவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்கிறாங்களா என்ன? है नहीं मान रहे हैं। ஏற்றுக்கொள்வதில்லை। चोरी चकारी बढ़ रही है, திருட்டு அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது, दमपटाई बढ़ रही है, आगजनी मारामारी बढ़ रही है, அடிதடி வெட்டு குத்து அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது। तो डरते हैं? ஆகவே பயப்படுறாங்களா என்ன? है नहीं डरते। பயப்படுறதில்லை। कानून का पलड़ा भारी वो हल्का हो गया, சட்டத்தினுடைய தராசு தட்டு லேசாகி விட்டது। तो अब दुनिया ज्यादा चलेगी? அப்பொழுது இப்படி இருக்கும் பொழுது உலகம் அதிகமாக நடக்குமா? नहीं चलेगी, நடக்க முடியாது, खत्म हो जाएगी। உலகமே வந்து முடிந்துவிடும்। इसलिए लॉ और लव में बैलेंस होना जरूरी है। இந்த லா மற்றும் லவ் அன்பு மற்றும் சட்டத்துல பேலன்ஸ் இருப்பது மிகவும் அவசியமாகும்। फिर बाबा ने इनकी कहा है कि सदगुरु किसी का नाज नखरा सहन नहीं करता। பாபா வந்து முரளியில சொல்லியிருக்கிறாரு, சத்குரு வந்து யாருடைய தலுக்கு மினுக்கு செயல்களை வந்து அவர் சகிக்க மாட்டார்। वो सदगुरु की बात है। அது வந்து சத்குருவினுடைய விஷயமாகும்। नहीं, ये भी कहा है कि बाप कभी कभी सहन भी कर ले लेकिन सदगुरु नहीं करेगा। இதுவும் சொல்லியிருக்கிறார், தந்தை எப்பொழுதாவது சகிச்சுக்கிறார், ஆனால் சத்குரு வந்து அதை சகிக்க மாட்டார்। ठीक है, तो इसका बाबा ये जो बाप जब सहन कर सदगुरु का पार्ट சத்குருவினுடைய பாட்டு अंत का पार्ट है கடைசியினுடைய பாட்டா या आदि से अंत तक का पार्ट है? இல்லையானால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய பாட்டா? अंत का पार्ट है। लेकिन बाबा जब இது கடைசியினுடைய பாட்டாகும்। बाप होकर जब सहन करता है कई बच्चों के नाज नखरे, தந்தை வந்து தந்தையாக இருந்து கொண்டு எப்பொழுது நிறைய குழந்தைகளுடைய தலுக்கு மினுக்கு செயல்களை வந்து சகித்துக் கொள்கிறார்। तो उसे युक्ति कहा जाएगा या लगाव झुकाव कहा जाएगा? ஆகவே அதை யுக்தி என்று சொல்லப்படுகிறதா இல்லையானால் ஈடுபாடு என்று சொல்லப்படுகிறதா? बच्चे किसके? குழந்தைகள் யாருடைய குழந்தைகள் ஆவாங்க? बाप ने अपने बुद्धि रूपी पेट से पैदा किए। தந்தை வந்து தன்னுடைய புத்திரூபமான வயிற்றிலிருந்து அவங்களுக்கு பிறப்பை கொடுத்திருக்கிறார்। गुरु तो पैदा नहीं करता। குரு வந்து பிறப்பை கொடுப்பதில்லை। पैदा करता है क्या? ஜென்மம் கொடுக்கிறாரா என்ன? अब तो लगे ना फटकरी रंग चोक हो आवे, वो क्यों सहन करेगा? जिस बच्चे துணியில் சாயம் போடும் பொழுது படிகாரத்தை குறைவாக போட்டிருக்கும் பொழுது எப்படி அதுல அதிகமாக நிறம் வரும்? அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் அதை சகித்துக் கொள்வார்? எந்த குழந்தைகள் மீது தந்தையினுடைய குடல் நிழல் இருக்கிறதோ पूरी छत्र छाया हो तब ना, छत्र छाया भी नंबरवार होती है। அவங்களை எதுவுமே வந்து செய்ய முடியாது, கெடுதல் செய்ய முடியாது। ஆகவே அந்த குடை நிழல் கூட
முழுமையாக இருக்க வேண்டும் இல்லையா, வரிசைகரமாகவும் இருக்கிறது एक जैसी होती है सबके ऊपर। இல்லையானால் அனைவரின் மீது ஒரே மாதிரி இருக்கிறதா? तो फिर बाबा जब धर्मराज वो उस बच्चे को दंड दे रहा होगा तो तब बाप क्या कर रहा होगा? ஆகவே தர்மராஜ் எப்பொழுது அந்த குழந்தைக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருப்பாரோ அப்பொழுது தந்தை என்ன செய்வாரு? 8 के ऊपर पूरी छत्र छाया होगी, तो फिर उसका रक्षा 8 के अलावा 8 பேருக்கு மேலே முழுமையான குடை நிழல் இருக்கும். அவங்களை தவிர दूसरों के ऊपर बाप की छत्र छाया नंबरवार होगी। மற்றவர்களின் மீது வரிசைகரமாக தான் இருக்கும். वो फॉलोवर्स है ना बाबा, वो 8 बजा सकते हैं ना उस बच्चे को। 8 பேருக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல பாபா, அப்போ அந்த 8 பேருடைய ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து காப்பாத்தலாம் இல்லையா? आज के भी जो फॉलोवर्स है ना, आप अष्टदेव सारे विश्व के इष्ट देव करते हैं ना। हाँ, तो फिर उनके भी जो अभी अष्टदेव को पहचानने वाले அஷ்டதேவ் முழு உலகத்துக்கும் இஷ்ட தேவதைகளாக ஆகுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அஷ்ட தேவதைகளுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. जो बच्चे हैं ना, वो आज उन बच्चों को भी बचा सकते हैं। அவங்க வந்து அந்த குழந்தைகளையும் காப்பாத்தலாம் இல்லையா? 8 बच्चों को बचा सकते हैं। माने देहधारी गुरुओं की छत्र छाया लेना जरूरी है। அப்பொழுது பாபா சொல்கிறார், அப்படி இருக்கும் பொழுது தேகதாரி குருக்களுடைய குடை நிழலை வந்து எடுத்துக்கொள்வது அவசியமா என்ன? तुम्हारी मेंटलिटी ये साबित कर रही है। உங்களுடைய புத்தி வந்து இது நிரூபிக்கிறது. ये कहा गया है ना, क्या कहा गया? अष्टदेव जो होते हैं बाप समान होते हैं। बाप समान होते हैं कि इसका मतलब ये नहीं है அவர் சொல்றாரு, பாபா சொல்லிருக்காரு இல்லையா, அஷ்ட தேவதைகள் வந்து தந்தைக்கு சமமானவர்கள் ஆவார்கள். அப்ப பாபா சொல்ற சமமானவர்கள் தான், ஆனால் இது இல்லை. ये बताया फिनिशिंग में थोड़ा थोड़ा परसेंटेज में अंतर भी होता है। பினிஷிங்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ்ல வந்து வித்தியாசமும் இருக்கிறது. नहीं तो पहचाने कैसे जाएंगे? இல்லையானால் அவர்களை வந்து எப்படி தெரிந்து கொள்வது? नंबर कैसे डिक्लेयर होंगी? அவங்களுடைய நம்பர் வந்து எப்படி டிக்ளேர் ஆகும், அறிவிப்பு ஏற்படும்? एक जैसे नहीं हो सकते। दुनिया ஒரே மாதிரி இருக்க முடியாது. के 500-700 करोड़ मनुष्य, 500-700 करोड़ चेहरे, 500-700 கோடி மனிதர்கள், 500-700 கோடி முகங்கள், और वो तो एक जन्म की बात हो गई। மற்றும் அது வந்து ஒரு ஜென்மத்தினுடைய விஷயமாகிவிட்டது. यहाँ तो 84 जन्मों में जन्म लिए हैं, फीचर्स अलग अलग है। இங்கு 84 பிறவிகளில் ஜென்மம் எடுத்திருக்கிறார்கள், குணங்கள் விதவிதமாக இருக்கிறது. एक चेहरा ஒரு முகம் दूसरे चेहरे से मिलता है क्या? இன்னொரு முகத்தோடு ஒத்து போகிறதா இல்லையா? तो सब बाप समान कैसे बन जाएंगे? இல்லாத பொழுது அனைவரும் எப்படி தந்தைக்கு சமமாக ஆகிவிடுவார்கள்? कहा जाता है சொல்லப்படுகிறது कि 8 ऐसे हैं 8 பேர் இப்படி இருக்காங்க जो सजा नहीं खाते, யார் வந்து தண்டனையை அனுபவிப்பதில்லை. सजा न खाने वालों की लिस्ट में है, தண்டனையை அனுபவிக்காதவர்களின் லிஸ்ட்ல இருக்காங்க. बाकी ऐसे नहीं है அதை தவிர இப்படி कि இல்லை, सिर्फ हम बन जाएंगे। சிவோம் ஆகி விடுகிறார்கள், நான் தான் சிவன் என்று சொல்கிறார்கள். இப்படி இல்லை. अगर बाप समान एक जैसे ही बन जाए तो सारे ही शिव बाबा हो जाएंगे कि नहीं? ஒருவேளை அனைவருமே தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டால் அனைவருமே சிவபாபா ஆகி விடுவாங்க இல்லையா? फिर तो शुरुआत कर दी शिव बाबा की। அப்படி இருக்கும் பொழுது சிவபாபாவினுடைய விஷயத்தை ஆரம்பித்து விட்டார்கள், சர்வவியாபி என்ற விஷயம். 8 फरिश्तों ने उठाया, 8 சொல்லிருக்காங்கல்ல பாபா, அதாவது கடவுளுடைய சிம்மாசனத்தை 8 தேவதைகள் வந்து தூக்குனாங்கன்னு. பாபா சார் 8 தேவதைகள், அவங்க भगवान ने नहीं उठाया। பகவான் வந்து தூக்கவில்லை. फिर ऐसे ही है, फरिश्ते जो हैं वो उनमें प्रवेश करके पार्ट बजाते हैं। தேவதைகள் வந்து அவங்களுக்குள்ள பிரவேசமாக விட்டு பாட் பண்றாங்க. वो खुद फरिश्ते नहीं है, அவங்க தானே ஃபரிஷ்தாக்கள் கிடையாது. माने उन्होंने शरीर नहीं छोड़ दिया होता है, அப்படியானால் அவங்க வந்து உடலை விடவில்லை, वो तो देवात्मा है। அவங்க தேவாத்மாக்கள் ஆவாங்க. देवात्माओं में और फरिश्तों में बहुत अंतर है। தேவாத்மாக்கள் மற்றும் ஃபரிஷ்தா இவங்க 2 பேர்ல நிறைய வித்தியாசம் இருக்கிறது. फरिश्ते दूसरे धर्म में गाए जाते हैं, ஃபரிஷ்தா அப்படியானால் ஏஞ்சல்ஸ் வந்து மற்ற தர்மத்தில் பாடப்படுகிறது, और देवताएं மற்றும் தேவதைகள் भारत में गाए और पूजे जाते हैं। பாரதத்தில் பாடப்படுகிறது மற்றும் பூஜை செய்யப்படுகிறது. भारतवासी देवताओं की पूजा करते हैं பாரதவாசிகள் தேவதைகளின் பூஜை செய்கிறார்கள். और विदेशी
फरिश्तों का गायन करते हैं। மற்றும் விதேசிகள் ஃபரிஸ்தாவை பற்றி பாடுகிறார்கள். उनके शास्त्रों में फरिश्तों की महिमा है। அவங்களுடைய சாஸ்திரத்தில் ஃபரிஸ்தாவை பற்றின மகிமை இருக்கிறது, ஏஞ்சல்ஸ் பற்றின மகிமை இருக்கிறது. देवताओं की महिमा नहीं है। ஆனால் தேவதைகளின் பற்றிய மகிமை இல்லை. वो देवताओं को नहीं मानते। அவர்கள் தேவதைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. उनका कनेक्शन होता ही नहीं है देवताओं से। அவங்களுடைய கனெக்ஷன் தேவதைகளோடு இருப்பதே இல்லை. देवताओं की दुनिया ही अलग हो जाती है। தேவதைகளின் உலகமே தனியாகி விடுகிறது. और बाबा तो फिर इसका मतलब है 8 के ऊपर ही बाबा का छत्रछाया रहेगा। அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாபா 8 பேருக்கு மேல்தான் தந்தையினுடைய குடைநிழல் இருக்குமா என்ன? तो फिर 500 करोड़ आत्माओं का 8 के ऊपर ऐसी छत्र छाया रहेगी। பாபா சொல்றாரு 8 பேருக்கு மேலே இப்படிப்பட்ட குடைநிழல் இருக்கும். ये धर्मराज बाप भी उनका कुछ नहीं बिगाड़ सके। தர்மராஜ் தந்தையாலும் அவங்களை எந்த ஒரு கெடுதலும் செய்ய முடியாது. वो ऐसे स्वभाव संस्कार के हैं ही नहीं। அவர்கள் இப்படிப்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்கள் கொண்டவங்களாக இல்லவே இல்லை. ये दूसरों को दुख देने वाले हो। दुख देने वाले को देवता कहा जाता है क्या? துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களின் சம்ஸ்காரமே இல்லை. துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களை தேவதை என்று சொல்ல முடியுமா என்ன? देव माने क्या? देने वाला। தேவதை என்றால் என்ன? கொடுக்கக்கூடியவங்க. दुख देने वाला। துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா? दुख देने वाले को दैत्य कहा जाता है। துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களை அசுரன் என்று சொல்லப்படுகிறது. धर्मराज की सजाओं से बचने के लिए क्या उपाय करें? தர்மராஜனுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக தப்பிப்பதற்காக என்ன செய்யலாம்? सदैव यह छोटा सा स्लोगन स्मृति में रखो कि सोच समझकर करना और बोलना है। எப்பொழுதுமே ஒரு சின்ன ஸ்லோகன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னவென்றால் யோசித்து புரிந்து கொண்டுதான் செய்யணும் மற்றும் சொல்லணும். तब सदाकाल के लिए श्रेष्ठ जीवन बना सकेंगे। அப்பொழுது தான் எப்பொழுதற்காகவும் சிரேஷ்டமான வாழ்க்கையை உருவாக்கலாம் மற்றும் और धर्मराजपुरी की सजाओं से बच सकेंगे। தர்மராஜ்புரியின் தண்டனைகளிலிருந்து தப்பலாம். अव्यक्त वाणी तारीख 27 सितंबर 1975 पृष्ठ 134 அவ்யக்தவாணி தேதி 27/9/75 பக்கம் 134 கடைசியில் अच्छी रीति योग लगावेंगे நல்ல விதமாக யோகத்தை ஈடுபடுத்தினால் तो तुम पूरी रीति सजाओं से छूट जाए। ஆகவே நீங்கள் முழுமையாக தண்டனையிலிருந்து தப்பி விடுவீர்கள். अगर अच्छी रीति याद नहीं किया ஒருவேளை நல்ல விதமாக நினைவு செய்யவில்லை என்றால் तो थोड़ी धर्मराज की सजाएं भी खानी पड़ेगी। பிறகு கொஞ்சம் தர்மராஜனுடைய தண்டனையும் வாங்க வேண்டியதாக இருக்கும். कल्प कल्पांतर फिर सजाएं खाते रहेंगे। கல்பமாக பிறகு தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். अगर अभी पूरा योग नहीं लगाया ஒருவேளை இப்பொழுது முழுமையாக யோகத்தை ஈடுபடுத்தவில்லை என்றால் तो 5000 वर्ष के बाद फिर योग नहीं लगावेंगे। பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகும் நீங்கள் யோகத்தை ஈடுபடுத்த மாட்டீர்கள், யோகம் செய்ய மாட்டீர்கள். उसका रिजल्ट होगा फिर सजाएं खावेंगे। அதனுடைய ரிசல்ட் என்னவாகும் என்றால் திரும்பவும் தண்டனை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். फिर 5000 वर्ष के बाद பிறகு 5000 வருடத்திற்கு பிறகு फिर सजाएं खावेंगे। திரும்பவும் தண்டனை அனுபவிப்பீர்கள். 5000 वर्ष के बाद ऐसे ही क्रम चलता रहेगा। तो क्या करना चाहिए? அப்படியானால் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு இதேதான் வரிசையாக நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? मार नहीं खाना चाहिए। अच्छी तरह जो कुछ करना हो அடி வாங்க கூடாது. நல்ல விதமாக என்னவெல்லாம் செய்யணுமோ सो अभी कर मरो। அதை நீங்கள் இப்பவே செய்து விடுங்கள். जो अच्छी रीति मेहनत करते हैं वह थोड़े ही सजा खावेंगे। யார் நல்ல விதமாக உழைக்கிறார்களோ அவர்கள் என்ன தண்டனை அனுபவிப்பார்களா? मुरली तारीख 21 सितंबर 1968 पृष्ठ 1 मध्य। முரளி தேதி 21/9/68 பக்கம் 1 நடுவில். जन्म जन्मांतर के पाप भस्म करने में मेहनत बहुत है। ஜன்ம ஜன்மத்திற்காக இருக்கக்கூடிய பாவங்களை பஸ்ம செய்வதில் அதிகமாக உழைப்பு இருக்கிறது. तुम अपनी याद की ताकत से ही जन्म जन्मांतर के पाप भस्म कर सकते हो। நீங்கள் உங்களுடைய நினைவின் சக்தியின் மூலமாக தான் நிறைய பிறவிகளுடைய
பாவத்தை பஸ்மம் செய்ய முடியும். धर्मराज की सजाएं खाने की दरकार ही नहीं. தர்மராஜனுடைய தண்டனையை வாங்குவதற்கான அவசியமே இல்லை. क्यों? ஏன் அப்படி? उसमें क्या घाटा है? அதுல என்ன இருக்கிறது? நஷ்டம். अरे पाप ही तो भस्म करने हैं. அரே பாவம் தானே பஸ்மம் செய்ய வேண்டும். धर्मराज की सजाओं से पाप भस्म हो जाए. தர்மராஜனுடைய தண்டனையின் மூலமாக பாவங்கள் பஸ்மம் ஆகி விடுகிறது, சாம்பல் ஆகி விடுகிறது. कोई घाटा है क्या? இதுல ஏதாவது நஷ்டம் இருக்கிறதா என்ன? जितना धर्मराज की सजाएं பதவி தாழ்ந்ததாகிவிடும் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மராஜனுடைய தண்டனையை வாங்குவீர்களோ खावेंगे तो धर्मराज के खाते में भी वो जाएगा. धर्मराज की मेहनत धर्मराज के खाते में नहीं जाएगी क्या? தர்மராஜனுடைய கணக்கிலையும் கூட அது செல்லும். அதாவது தர்மராஜ் உழைக்கிறார் என்றால் பிறகு அவருடைய கணக்கு ஏறாதா என்ன? अरे जज होता है. அரே ஜட்ஜ் இருக்கிறாரு. जज जजमेंट देता है. நீதிபதி நியாயத்தை வழங்குகிறார். उसको पगार मिलती है कि नहीं मिलती है? அப்பொழுது அவருக்கும் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறதா இல்லையா? பங்கு கிடைக்கிறதா இல்லையா? मिलती है. கிடைக்கிறது. तो यहाँ भी नंबरवार जजमेंट देने वाले. ஆகவே இங்கு கூட வரிசைகரமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க धर्मराज और धर्मराज के दूत हैं. தர்மராஜ் மற்றும் தர்மராஜனுடைய தூதுவர்கள் ஆவாங்க, सहयोगी है. சகயோகிகள் ஆவாங்க. जितनी जितनी सजाएं खावेंगे எவ்வளவுக்கு எவ்வளவு தண்டனை அனுபவிப்பீர்களோ उसमें से हिस्सा कट के उनका भाग्य बन जाएगा. அதுல இருந்து நம்மளுடைய பங்கு கட்டாக்கி விட்டு அவங்களுடைய பாக்கியம் ஏற்பட்டு விடும். क्योंकि वो मेहनत तो करते हैं ना. जो भी ஏனென்றால் அவர்கள் உழைக்கிறார்கள் இல்லையா? बच्चा अपनी गलतियों को एक बार बाप के सामने रखता है. எந்த குழந்தைகள் தன்னுடைய தவறுகளை தந்தைக்கு முன்னால் வைக்கிறாங்களோ उनको यह समझना चाहिए कि बाप के आगे अपनी कमियों को रखने के बाद அவங்களுக்கு இது புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் தந்தைக்கு முன்னால் தன்னுடைய குறைவுகளை வைத்த பிறகு अगर दोबारा कर लिया பிறகு திரும்பவும் அதை செய்து விட்டார்கள் तो क्षमा के सागर के 700 गुना सजा भी ड्रामा प्रमाण स्वतः ही मिल जाती है. அப்பொழுது அவர் மன்னிக்கும் கடலாக இருந்த பிறகும் கூட 100 மடங்கு தண்டனை டிராமாவின் அடிப்படையில் தானாகவே கிடைத்து விடும். अपने को 100 गुना सजा से बचाने लिए सदैव बाप दादा को अपने सामने रखो. தன்னை எப்பொழுதுமே 100 மடங்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக பாப்தாதாவை முன்னால் வையுங்கள். अव्यक्त वाणी तारीख 23 अक्टूबर 1970 पृष्ठ 314 अंत. அவ்யக்தவாணி தேதி 315 आदि. 23/10/70 பக்கம் 314 கடைசியில் 315 ஆரம்பத்தில். कौन से पुरुषार्थ से धर्मराज की सजाओं से बच पाना संभव है? எந்த புருஷார்த்தத்தின் மூலமாக தர்மராஜனுடைய தண்டனையில் இருந்து தப்புவது சகஜமாகும் என்று கேக்குறாங்க. क्या करें? என்ன செய்வது? जो धर्मराज के सजाओं से बच जाएं. இதன் மூலமாக தர்மராஜனுடைய தண்டனையில் இருந்து தப்பி விடலாம். अरे है? யாரோ சொல்றாங்க ஒரு தந்தை வேறு யாருமே இல்லை. एक बाप दूसरा न कोई. इतना सहज है. அது இவ்வளவு சகஜமானதா என்ன? है? श्रीमत पर चलेंगे, मनुष्य मत पर और मन मत पर नहीं चलेंगे तो धर्मराज की सजाओं से बचे रहेंगे. ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்கிறீர்கள், மனிதர்களுடைய வழி இல்லையானால் தன்னுடைய வழிப்படி நடக்கவில்லை என்றால் தர்மராஜனுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பலாம். श्रीमत पर नहीं चले, மற்றும் ஸ்ரீமத்தின் படி நடக்கவில்லை, मन मत पर चले, தன்னுடைய மனதின் வழிப்படி நடந்தீர்கள், अथवा मनुष्यों की मत पर चलते रहे, மற்றும் மனிதர்களின் வழிப்படி நடந்தீர்கள்,
तो धर्मराज सजाओं से बच नहीं सकते। அப்பொழுது தர்மராஜனுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. खाने वाले को न सिर्फ हार लेकिन धर्मराज की मार भी खानी पड़ती है। தோல்வி அடைவர்களுக்கு வெறும் தோல்வி இல்லை, ஆனால் தர்மராஜனுடைய அடியும் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. जब हार खाते हो हार के पहले मार सामने देखो। எப்பொழுது நீங்கள் தோற்கிறீர்களோ அப்பொழுது தோல்விற்கு முன்னால் அந்த அடியை பாருங்கள். मार से भूत भी भागते हैं। அடியால் பூதங்களும் ஓடுகிறது. तो मार को सामने रखने से भूत भाग जावेगा। ஆகவே அந்த அடியை முன்னால் வைப்பதால் பூதங்கள் ஓடிவிடும். अव्यक्त वाणी तारीख 3 दिसंबर 1970 पृष्ठ 326 मध्य। बाप कहते हैं தந்தை சொல்கிறார், कि जो अच्छे अच्छे पुरुषार्थी हैं யார் நல்ல நல்ல புருஷார்த்திகள் இருக்கிறார்களோ उनके ऊपर माया जितना जास्ती अटैक करती है அவர்களின் மீது மாயை எவ்வளவு அதிகமாக அட்டாக் பண்ணுதோ उनका पुरुषार्थ और ही दिन दूना रात चौगुना तीखा होता जाता है। அப்பொழுது அவங்களுடைய புருஷார்த்தம் இன்னுமே கூட பகலில் 2 மடங்கு இரவில் 4 மடங்காக அதிகரித்து கொண்டே செல்லும், தீவிரமாகிவிடும். वो मायावी दुनिया से घबराने वाले नहीं है। அவர்கள் மாயையினுடைய உலகத்திலிருந்து பயப்படக்கூடியவர்கள் இல்லை. धर्मराज की सजाएं खाने वाले नहीं है। தர்மராஜனுடைய தண்டனைகளை வாங்கக்கூடியவர்கள் கிடையாது. और यहाँ धर्मराज की सजाएं नहीं खावेंगे மற்றும் இங்கு வந்து தர்மராஜனுடைய தண்டனையை வாங்க மாட்டார்கள். माया से टकराते रहेंगे, மாயையோடு மோதிக்கொண்டே இருப்பார்கள். माया और प्रकृति के अधीन नहीं बनेंगे, மாயை மற்றும் இயற்கைக்கு அடிமையாகவில்லை. पुरुषार्थ को लगातार चालू रखेंगे புருஷார்த்தத்தை எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பார்கள். तो ब्रॉड ड्रामा में भी அப்பொழுது பிராட் டிராமாவில் கூட जो पतित बनाने वाले दुनिया है எது பத்தித்தமாக கூடிய உலகமாக இருக்கிறதோ उससे टकराते रहेंगे, அதோடு மோதிக்கொண்டே இருப்பார்களா उनके वशीभूत हो जाएंगे, இல்லையானால் அவர்களின் அடிமையாக ஆகிவிடுவார்களா? टकराते रहेंगे। மோதிக்கொண்டே இருப்பார்கள். तो ऐसे टकराने वाले बच्चे ஆகவே இப்படி மோதக்கூடிய குழந்தைகள் बाप को प्रिय हैं, தந்தைக்கு அன்பாளிகள் ஆவாங்க. जो अंदर से कभी भी हिम्मत नहीं हारते, யார் உள்ளுக்குள் இருந்து எப்பொழுதுமே தைரியத்தை இழக்க மாட்டார்கள். बाहर से भले दिखावा करें வெளிரூபத்தில் வலே அவர்கள் வெறும் ஷோ ஆஃப் பண்றாங்க. भक्ति मार्ग के टंट घंटा बनाते रहे, பக்தி மார்க்கத்தினுடைய செயல்களை தனதாக்கி கொள்கிறார்கள். दुनिया वालों को खुश करने के लिए, உலகத்தினரை வெறும் சந்தோஷம் படுத்துவதற்காக. लेकिन मन से ஆனால் மனதின் ரூபத்தில் कभी भी बाप को छोड़ते नहीं, ஒரு பொழுதும் தந்தை விடுவதில்லை. हिम्मत नहीं हारते। தைரியத்தை இழக்க மாட்டார்கள். तो ऐसी हिम्मत रखने वाले ஆகவே இப்படி தைரியத்தை வைக்கக்கூடியவர்கள் बहुत थोड़े बच्चे हैं। மிகவும் குறைந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். बल ये तो जानते हैं பல இதை அறிவார்கள், कि माया किसी को छोड़ती नहीं है, மாயை யாரையுமே விடுவதில்லை. किसी को छोड़ देती है क्या? யாரையாவது விடுகிறதா என்ன? हैं? नहीं, இல்லை. कोई कितना भी टकराने वाला हो, யார் எவ்வளவு மோதக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, आखिरी माया एक बार கடைசியில் மாயை ஒரு தடவையாவது जरूर सबको हराती है। கண்டிப்பாக அனைவரையும் தோற்க வைக்கிறது. बड़े बड़े धर्म पिताएं क्यों न हो, பெரியதிலும் பெரிய தர்ம பிதாக்களாக இருந்தாலும் சரி, रामकृष्ण की आत्माएं ही क्यों न हो, ராமர் கிருஷ்ணருடைய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, धर्मराज की सजाएं भी न खाने वाले अष्टदेव ही क्यों न हो, தர்மராஜனுடைய தண்டனையே வாங்காத அஷ்டதேவதைகளாக இருந்தாலும் சரி, आखिरी अंतिम जन्म में माया उनको भी नहीं छोड़ती। கடைசியில் கடைசி பிறவியில் மாயை அவர்களையும் விடாது. परंतु फिर भी
ஆனால் அப்பொழுதும் கூட बाप तो लंबे समय का पुरुषार्थ देखेंगे। தந்தை நீண்ட காலம் வரை இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தை பார்ப்பார்। कि लंबे समय तक किन्हों किन्हों बच्चों ने என்னவென்றால் நீண்ட காலம் வரை எந்தெந்த குழந்தைகள் हिम्मत धारण करके रखी, தைரியத்தை தாரணை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று, हिम्मत छोड़ी नहीं, தைரியத்தை விடவில்லை। हिम्मते बच्चे தைரியம் கொண்ட குழந்தைகள் मददे बाप। தந்தை உதவுகிறார்। अंत में கடைசியில் उन बच्चों की नंबरवार मदद करने के लिए बाप அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வரிசைகரமாக உதவுவதற்காக தந்தை खड़ा हो जाएगा எழுந்து நிற்பார்। और वो बच्चे மற்றும் அந்த குழந்தைகள் बाप से वर्षा प्राप्त कर लेंगे। தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொள்வார்கள்। अपनी पिछाड़ी भूलों को अपने आप को कड़ी सजा दो। தன்னால் செய்யப்பட்ட தவறுகளுக்கு தானே மிகவும் கொடூரமான தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள்। அது எப்படி பாபான்னு கேக்குறாங்க। अपनी पिछाड़ी भूलों को अपने आप को कड़ी सजा दो। अपनी पिछाड़ी भूलों को क्या? अपना श्रीमत के लिए वर्कलास करते रहे। हाँ उससे भूले बताए श्रीमत के बरखिलाफ जो भूलें हो जाती है, ஸ்ரீமத்திற்கு எதிராக எந்த தவறுகள் நடந்து விடுகிறதோ अपने आप को कड़ी सजा दो। उनको उनकी सजाएं धर्मराज न दे, அதனுடைய தண்டனை தர்மராஜ் கொடுக்க கூடாது, ஆனால் बल्कि उनकी सजा हम स्वयं ही निश्चित कर लें और कड़ी सजा दे करके खत्म कर दें। அதுக்கு நாமே அதனுடைய தண்டனையை நமக்கே கொடுத்து கொள்ளலாம் மற்றும் அந்த பாவத்தை முடித்துக் கொள்ளலாம்। तो हमारा पद नीचा नहीं होगा। அப்பொழுது நம்மளுடைய பதவி தாழ்ந்ததாகாது। अगर धर्मराज को सजा देनी पड़ी ஒருவேளை தர்மராஜுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருந்தால் तो सजा भी कड़ी खाएंगे, பிறகு தண்டனையும் பயங்கரமாக வாங்குவீர்கள்। क्योंकि लंबे समय तक उसका ब्याज भी बढ़ जाएगा। ஏனென்றால் நீண்ட காலம் வரை அதற்கு கடன் ஏறிவிடும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிவிடும்। और अभी तुरंत का तुरंत सजा दे करके अपने को खत्म कर लेंगे। இப்பொழுது உடனே அந்த தண்டனை நம்மளுக்கு கொடுத்து விட்டு அந்த பாவத்தை முடித்துக் கொண்டால் तो सजा भी हल्की रहेगी அப்பொழுது தண்டனை கூட குறைவாக இருக்கும் और पद भी भ्रष्ट नहीं होगा, மற்றும் பதவியும் பிரஷ்டமாகாது। तो फायदा है, इसलिए बोला। அப்பொழுது அதுல பலன் இருக்கிறது, அதனால் தான் சொல்லியிருக்கிறார்। निश्चित करो தனக்கே எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க। பாபா சொல்றார், நீங்களே அதை நியமித்துக் கொள்ளுங்கள்। कि जो हमने भूल की है எந்த தவறு நாம் செய்திருக்கிறோமோ उसके भूल के निवारण के लिए हम அந்த தவறின் சுதாரிப்புக்காக क्या ऐसा करें कि जो दोबारा हमसे ये भूल ना हो। என்ன செய்தால் திரும்பவும் அந்த தவறு நமது மூலமாக நடக்காது என்று நீங்களே நியமிங்கள் தண்டனையை। जैसे मान लो देवभान में आए, எப்படி ஆனால் ஒருவேளை பாபா எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, தேகாபிமானத்தில் விட்டீர்கள் देवभान में आकर के कोई विकर्म बना लिया மற்றும் தேகாபிமானத்தில் விட்டு ஏதாவது ஒரு விகர்மத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள், काम का, क्रोध का, लोभ का, मोह का, காம விகாரம், கோப விகாரம், பேராசை, பற்று, अहंकार का, அகங்காரத்தின், तो हम सजा दें अपने को। அப்பொழுது நாம் தன்னை தண்டனை கொடுக்க வேண்டும்। कि हम रोज 1 घंटा आत्म की स्थिति में बैठेंगे, என்னவென்றால் தினமும் நாம் 1 மணி நேரம் ஆத்மீக ஸ்திதியில் அமர்வோம் என்று। कुछ भी हो जाए, என்ன நடந்தாலும் சரி, आत्मिक स्थिति में रहना ही ये कड़ी सजा है। ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதுதான் ஒரு கொடூரமான தண்டனையாகும்। क्योंकि जितना हम ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் देवभान भोगते हैं, தேக அபிமானத்தை அனுபவிக்கிறோமோ, देवभान के आधार पर विकार भोगते हैं, தேக அபிமானத்தின் அடிப்படையில் விகாரத்தை அனுபவிக்கிறோம், उतना ही हमको आत्मिक स्थिति में रहना भी पड़ता है। அவ்வளவுக்கு அவ்வளவே நமக்கு ஆத்மீக ஸ்திதியிலும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது। बाप को याद करना पड़ता है, தந்தையை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது। ஓம் சாந்தி।